ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தால ஃபஸ்ட்டு கொஸ்டினை எழுதி முடிச்சு சப்மிட் பண்ணால் மட்டும் செகண்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து பார்க்காதீங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் எக்ஸாமில் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னா எண்டு முக்கியம் இல்லை, ப்ராசஸ் தான் முக்கியம். ப்ராசஸில் ஒரு ஸ்டெப் மாறாதீங்க. எழுதி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட ஹிண்ட்ஸுக்கும் உங்களோட ஆன்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு எந்த பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, அதேமாதிரி அந்த இன்ட்ரோ இருந்தீங்களா, இன்ட்ரோவில் வந்து இன்னும் கொஞ்சம் COVID-19 டைமில் வந்து எவ்வளோ நெகட்டிவ் ஃபேஸ் அந்த பாயிண்ட் எழுதிருக்கீங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த கொஸ்டினை வந்து எதை பற்றி கேட்குறாங்கன்னா ரூரல் எக்கானமி கேட்குறாங்களே, அதாவது நம்மளோட எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரூரல் எக்கானமி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூரல் இஸ் தி ஹாட்ஸ்பாட் கேட்குறாங்களே, அப்போ ரூரல் எக்கானமியையும் COVID-19ஐயும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இன்ட்ரோ இப்போ எக்ஸாம் எழுதலைன்னா ஜென்ரலாகவே ரூரல் எக்கானமியோட கான்ட்ரிபியூஷன், இப்போ எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்தியோட எக்கானமியில். ஆனால் இந்த COVID-19 டைமில் அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் அப்படி ஸ்டடியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த COVID-19 டைம் சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு ரூரல் எக்கானமி பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்தாச்சா. ஏன் இந்த இன்ட்ரோ முக்கியம் தெரியுதுல்ல? எஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க, ரூரல் எக்கானமி தான் ஹாட்ஸ்பாட் முக்கியமானது க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்லியாச்சுல, அப்படி தான் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். எப்பவுமே ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது அந்த கொஸ்டினுக்கு எஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த எஸ்ஸை நீங்கள் வந்து ஃபேக்சுவலாக சொல்லணும். ஆமாம், COVID-19 பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு, அந்த டைமில் அக்ரிகல்ச்சர் பயங்கரமாக இருக்குது, கரெக்டாக இருந்திருக்கு, ஸ்டடியாக இருந்திருக்கு. அப்போ நம்ம இந்த சான்ஸாக யூஸ் பண்ணி ரூரலில் இருக்கிற மற்ற எல்லா ஃபேஸஸையுமே இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்தது பார்க்கலாம், அப்படி அந்த கன்ஜெக்ஷனோடு வரணும். ஸோ அது லைட்டாக மிஸ் ஆயிருந்துச்சு, அதை எப்பவுமே ஆட் பண்ணிக்க. ஓகே, உங்கள் இந்த புக்லெட்லேயே இருக்கும், நீங்கள் தேடணும். அதாவது இங்கே இன்ட்ரோன்னு போட்டுக்கிறது மட்டும் தான் இன்ட்ரோன்னு அவசியம் கிடையாது. இங்கே கன்க்ளூஷன் ஏதாவது போட்டு பாயிண்ட்ஸ் போட்டிருப்பேன், அந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்து எழுதலாம். எது கேட்சியாக ஃபேக்சுவலாக உங்களுக்கு நல்லா வச்சுங்க. எப்பவுமே வந்து இன்ட்ரோ நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துங்க. அந்த கொஸ்டின் நீங்கள் எஸ் சொல்லணும், எஸ் சொல்கிற மாதிரி ஃபேக்சுவலாக தான் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் எஸ் சொல்கிற மாதிரி காமிக்கணும். அப்போ தான் உங்களால் அடுத்து அந்த பார்ட்டை கண்டினியூ பண்ண முடியும். இல்லைனா வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷனுக்கும் உங்களோட பாடிக்கும் மெக்கானிக்கலாக டிஸ்கனெக்ஷன் இருக்கும். பாயிண்ட் புரியுதுல? ஓகே, அடுத்த போயிடலாம். ரெசெஷன், இது ஏன்னு தெரியும்ல, மேலே போட்டிருக்கோம். ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் ஃபுல்லாக நவம்பர் முழுக்க எல்லாமே ரெசெஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த வருஷம் முழுக்க அதிகமாக ஹிந்து பேப்பரில் வந்த வார்த்தை ரெசெஷனில். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரெசெஷன். அதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஜிடிபி நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? குவார்ட்டர்லி பேசிஸ் தான். ஒரு வருஷத்தில் 12 மந்த்ஸ்னால் ஒரு 3 into 4 3 மாதமாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் இந்தியாவோட க்ரோத் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பார்ப்போம்ல. அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு குவார்ட்டரில் இந்தியாவோட ஜிடிபி நெகட்டிவில் போயிடுச்சுன்னா, நெகட்டிவ்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கல்ல, நெகட்டிவ் க்ரோத்தில் போயிருந்துச்சுன்னா அந்த ஃபேஸ் என்னது? ரெசெஷனரி ஃபேஸ். பாயிண்ட் புரியுதுல? ஏதாவது ஒரு குவார்ட்டர் நெகட்டிவில் போயிடுச்சுன்னா, மைனஸில் போயிருந்துச்சுன்னா அந்த ஃபேஸ், அந்த குவார்ட்டர் இருக்குல்ல, அது ரெசெஷனரி ஃபேஸ். அதே ரெசெஷனரி ஃபேஸ் வந்து ப்ரோலாங் ஆச்சுன்னா, எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, 2 குவார்ட்டருக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது ரெசெஷன். டிஃப்ரென்ஸ் புரியுதுல? ஏதாவது ஒரே ஒரு குவார்ட்டர் நெகட்டிவாக ஆகிருந்தாலே அதுக்கு பேர் ரெசெஷனரி ஃபேஸ். அந்த நெகட்டிவ் க்ரோத் 2 குவார்ட்டர் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது ரெசெஷன். அட் தி சேம் டைம் ரெசெஷனுக்கு வந்து கரெக்டான டெஃபினேஷன் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து நெகட்டிவ் க்ரோத் வந்து ஜிடிபி வச்சு மட்டும் பார்க்குறீங்க? ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தை ஜிடிபி வச்சு மட்டும் பார்த்தா போதுமா? எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்தியா வச்சுக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட க்ரோத் பாசிட்டிவ் இருக்கும், நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஜிடிபி. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சுத்தமாக இருக்காது, அந்த வருஷத்தில் டிமாண்டே இருக்காது, எம்ப்ளாய்மெண்ட் நெகட்டிவில் போய்ட்டுருக்கும். அப்போ நீங்கள் ஏன் ஜிடிபியோட நெகட்டிவ் க்ரோத் மட்டும் பார்க்குறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் பார்க்க மாட்டீங்களான்னு சில பேர் கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த டெஃபினேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவராலாக ஒரு டெஃபினேஷன் முடிவு பண்ணுறாங்க. ஜென்ரல் டெஃபினேஷன் வந்து டெக்னிக்கலாக ஒரு டெஃபினேஷன் முடிவு பண்ணுறாங்க. இந்த அடுத்த பேஜில் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இதை படிங்க. வாட் இஸ் ரெசெஷன்? வென் ஏ ரெசெஷனரி ஃபேஸ், மேலே இருக்கிற ஃபேஸ், இந்த ஃபேஸ் வந்து சஸ்டெயின்ஸ் ஃபார் தி லாங் டூரேஷன், இட் இஸ் கால்ட் ரெசெஷன். பாயிண்ட் புரியுதுல? அதாவது ஜிடிபி என்ன ஆகுது? கான்ட்ராக்ட் ஆகுது. எப்போ? ஒரு குவார்ட்டர் இல்லை, ஃபார் லாங் பீரியட், தென் இட் இஸ் செட் டு பி ரெசெஷன். அப்போ லாங் பீரியட் எத்தனை வருஷம்? ஒரு வருஷமாக இருக்கலாம், 3 குவார்ட்டராக இருக்கலாம், 1+ இயராக அதுக்கு மேலே இருக்கலாம். நெகட்டிவ்னா புரியுதுல்ல? எஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல நம்மளோட இன்ட்ரோவில் -23%, அடுத்த குவார்ட்டரில் -7%, ரெண்டு குவார்ட்டரில் நெகட்டிவ். அப்போ இந்தியா எதில் இருக்குது? ரெசெஷன் இருக்குல்ல? எஸ். அடுத்து இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் ரெசெஷன். இதுக்கான காரணம் சொன்ன புரியுதுல? ஒவ்வொருத்தவங்க ஒரு டெஃபினேஷன் சொல்கிறதால எது டெக்னிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் டெஃபினேஷன் கொண்டு வராங்க. அப்போ ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டு பண்ணிக்கலாம். அப்போ டெக்னிக்கல் ரெசெஷன் ஒரு வார்த்தை வருது. அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. 2 குவார்ட்டர் இருந்துச்சுன்னா அது டெக்னிக்கல் ரெசெஷன் சொல்லிட்டாங்க. பாயிண்ட் புரியுதுல? எஸ். இஃப் தி குவார்ட்டர்லி ஜிடிபி ரிமைன்ஸ் இன் நெகட்டிவ் ஃபார் 2 consecutive quarters, அது டெக்னிக்கல் ரெசெஷன். ஏதாவது ஒரு குவார்ட்டர் நெகட்டிவாக இருந்தாலே அது ரெசெஷன் ஃபேஸ். அது ப்ரோலாங் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரெசெஷன். கண்டிப்பாக 2 குவார்ட்டர் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது டெக்னிக்கல் ரெசெஷன். அப்போ இந்தியா இஸ் இன் விச் ஸ்டேஜ்? டெக்னிக்கல் ரெசெஷன் சொல்லலாமா? அவ்வளோதான். ஸோ அடுத்த டாபிக் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். அதேமாதிரி நம்ம அந்த ரெசெஷன் படித்தோம், இப்போ இந்த ஸ்கீம் படிக்கிறோம். இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்?
ஹிந்து சென்டர் பேஜில் வந்ததால் மட்டும் படிக்கிறோம் இல்லை நம்மளோட எய்ம் வந்து மெயின்ஸ் முடிக்கணும். மெயின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்கணும். எக்கனாமியில் எடுத்துருக்கோம். எக்கனாமியில் ஃபஸ்ட் டேர்ம் என்னது எக்கனாமிக் க்ரோத். இப்போ க்ரோத் சம்மந்தப்பட்ட வார்த்தை தான் ரெசெஷன். க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்தது தான் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். இதுக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இது ஏன் வந்துச்சு தெரியல, காரணம் இருக்கும்ல. எப்பவுமே COVID-19 வந்துருக்கு, எக்கனாமி பயங்கரமாக லாஸ் ஆகுது. அந்த எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அப்போது மே மாதத்தில் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, அப்புறம் அக்டோபர் மாதத்தில் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, அப்புறம் நவம்பர் மாதம் ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்போ அப்படி என்ன பண்ணுறாங்க, நம்பர் பண்ணிடுறாங்க. 1.0, 2.0, 3.0 அப்படின்ற ஸ்டெப் அந்த ஸ்டெப்புக்கு நம்பர் வச்சிடுறாங்க. அப்படியே ஆத்ம நிர்பர் வைக்கிறாங்க. COVID-19 வைக்கலாம் தானே, COVID-19 பாரத் அபியான் அப்படி வச்சு வைக்கலாம் தானே, ஏன் ஆத்ம நிர்பர் வைக்கிறாங்க? அப்போது இந்த ஸ்கீம் வந்ததுக்கு இந்த பிளானுக்கான மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்த COVID-19 இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப லாஸ் ஆகுதுல்ல, அந்த டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம கற்றுக்கிட்டோம். என்னென்னா, ஈவன் பேசிக் பொருட்களுக்கு கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்தியா தானே வந்து ஜென்ரிக் மெடிசனோட ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் ஜென்ரிக் மெடிசன் அதிகமாக எங்கே உற்பத்தி ஆகுது, இந்தியாவில் உற்பத்தி ஆகுது, கரெக்டாக. ஆனால் அந்த ஜென்ரிக் மெடிசனை உற்பத்தி பண்ணுறதுக்கான முக்கியமான கூறுகள் இருக்குல்ல, முக்கியமான பொருட்கள், அதையே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 70% எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், சைனாவிலேருந்து. அப்போ ஈவன் இன் டென்ஸ்டு கண்ட்ரிஸ், நமக்கு பிடிக்காத கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரீஸில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், டிபெண்ட் ஆகிட்டோம். எந்த டைமில், எமர்ஜென்சி டைமில். COVID-19 ஹெல்த் எமர்ஜென்சி, எக்கனாமிக்கல் எமர்ஜென்சி. அப்போ நம்ம வெளிநாட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்தியா என்னவா இல்லை, ரெசிலியண்ட்டாக இல்லை, செல்ஃப் ரிலையண்ட்டாக இல்லை. அப்போ யோசிக்கிறாங்க, இப்போ முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியா என்னவா இருக்குது, எக்கனாமி லாஸ் ஆகிருக்கு, நெகட்டிவில் போயிடுச்சு, கரெக்டாக. வழக்கமாக இப்போ இந்தியாவோட க்ரோத் எப்படி இருக்கும், 5%, 6% இருக்கும். இப்போ ரிவர்ஸில் வருது, 5லேருந்து 4 குறைஞ்சி மைனஸில் போயிடுச்சு. அப்போ மறுபடியும் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், 0லேருந்து ஆரம்பிக்க போகிறோம், கரெக்டாக. அப்போ நம்மளோட எக்கனாமி மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகுது, 0லேருந்து ஆரம்பிக்க போகுது க்ரோத். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. 0லேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அந்த ஃபண்டமெண்டலாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவை ரிஃபார்ம் பண்ணலாம், இந்தியாவோட எக்கனாமி ரிஃபார்ம் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சுல, அதுக்காக கொண்டு வந்தது தான் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். என்ன ரிஃபார்ம் பண்ணணும், நம்ம ஏன் வெளிநாட்டில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இது எமர்ஜென்சி டைமில். அப்போ இந்தியாவை செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும். அடுத்த ஒரு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட இந்தியா ஒரு பொருளை கூட வெளிநாட்டிலேருந்து டிபெண்ட் ஆகக்கூடாது. இந்தியா எப்படி இருக்கணும், ஆத்ம நிர்பராக இருக்கணும், செல்ஃப் சஃபிஷியன்சியாக இருக்கணும். அதுக்காக கொண்டு வந்து தான் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். ஸோ அப்போது 2 எய்ம் தெரியுது உங்களுக்கு. ஒன்று வந்து COVID-19 லாக்டவுன் ஆகிடுச்சு, அப்போ எல்லா கடையிலும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அப்போ பிஸ்னஸ் ரன் ஆகாது. அதாவது மக்களுக்கும் ஒர்க் இல்லை. மக்கள்லாம் நம்ம வந்து நம்மளை நினச்சிட்டு இருப்போம். நம்ம ஆனால் 70% பீப்புள் என்னது, தினக்கூலி தானே. தினக்கூலி தான் வந்து அதிகமான மக்கள் நம்ம இந்தியாவில். அவங்க தான் அதிகமான பொருட்களை வாங்குவாங்க, டெய்லியும் பொருள் வாங்குவாங்க. நம்ம மாதம் ஒரு பொருள் வாங்கிடுவோம், டெய்லியும் பொருள் வாங்குறது அவங்க தான். அவங்க பொருள் வாங்க தான் இந்தியாவோட மார்க்கெட்டில் பொருள் காயாயிடும். அடுத்த பொருள் என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. அப்போது கடைகளுக்கு ஷட் டவுன் ஆனதால் அவங்களால என்ன பண்ண முடியல, பொருள் வாங்க முடியல. அப்போ டிமாண்டு குறைஞ்சி போச்சு. அப்போது உடனடியாக இந்தியாவில் டிமாண்டை உருவாக்கணும், கரெக்டாக. அப்போ 2 எய்ம். ஒன்று, இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாகணும் இந்தியாவில் கன்சூமர் கிட்ட டிமாண்ட் அதிகமாக்கிறதுக்கு. அது ஒன்று. 2வது, அது மட்டும் பத்தாது, நம்ம மறுபடியும் நெகட்டிவ்லேருந்து 0 க்ரோத்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்போ இந்தியாவை இதை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றலாம். 2 எய்ம். இதான் ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட 2 முக்கியமான எய்ம். புரிஞ்சுல. ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் COVID-19 தான் வந்தது. ஆனால் அது வந்து ஒரே ஒரு எய்முக்காக, COVID-19 கிரைசிஸை மட்டும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக வரல. கூடவே அந்த சிச்சுவேஷனில் நம்ம ரியலைஸ் பண்ண இந்தியா செல்ஃப் ரிலையண்ட்டாக இல்லை, அதை சரி பண்ணிக்கணும். அப்போது இந்தியா வந்து ரெசிலியன்ட் க்ரோத்தாக உருவாக்கணும், செல்ஃப் ரிலையண்ட்டாக க்ரோத்தை உருவாக்கணும். அதுக்கும் நம்ம சில ஸ்கீம்ஸ் வந்து சில பிளான்ஸை பண்ணிடலாம் இதே திட்டத்தில். அப்போ ஆத்ம நிர்பர் பாரத் அபியானுக்கு 2 எய்மா. அதில் ஃபஸ்ட் எய்ம் என்னது, இமீடியட் ஆக்ஷன். அதுக்கு என்ன பண்ணலாம், வாட் இஸ் இமீடியட் ஆக்ஷன் அர்த்தம், அதாவது இந்தியாவில் வந்து எந்த பொருளும் பிஸ்னஸ் ஆகலை. அப்போ இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். பொருட்கள்லாம் பிஸ்னஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகணும், மக்கள் பொருளை வாங்கணும். அப்போ என்ன பண்ணலாம், மக்கள் கையில் காசு கொடுக்கலாம். 2வது, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தெரியுங்களா உங்களுக்கு, 2 வச்சுக்கலாம். ஒன்று வந்து டிமாண்ட் இல்லை, 2வது கடைகள் மூட்டாங்க தானே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, இந்தியாவில் அதிகமான கடைகள் என்ன கடைகள் இருக்குது, ரோட் கடைகள் தானே, தெருக்கடைகள் தானே, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் தானே. இப்போது அந்த சடன் லாக்டவுன் சொன்னதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே, ஒரு 5 மாதம் ஆகிடுச்சு. ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கடையை ரீஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்போ அது காசு வேணும்ல. ஏன்னா தெருக்கடைங்களுக்கு வந்து காசு எப்படி கிடைக்கும், ஒவ்வொரு நாள் காசு தான். அந்த காசை வச்சுக்கிட்டு அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, இன்புட் வாங்கிப்பாங்க. ஒரு 5 மாதம் வந்து கடையை திறக்கல, வீட்டுக்கு காசு செலவாக இருக்கும். அப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பாயிண்ட் புரியுதுல. அப்போ இம்மிடியட் ஆக்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த குட்டி குட்டி கடைகள் இருக்குல்ல, MSMEs, அப்போ இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தா தான் என்னாகும்,
கடையை திறப்பாங்க. கடையை திறந்தால் தான் பிஸ்னஸ் ரன் ஆகும். அப்போ 2 தான் கரெக்டாக. இமீடியட் ஆக்ஷனில் கவர்மெண்ட் நினைக்கிறது 2 தான். டிமாண்ட் அதிகமாக்கணும், எம்எஸ்எம்எஸ்க்கு காசு கொடுத்துடணும். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், வந்து கவர்மெண்ட் காசு கொடுக்க போதுன்னா டேரெக்டாக தன்னோட பாக்கெட்லேருந்து காசு தராது. கம்ப்ளீட்டாக அது பேங்க்கை ரிலைன் பண்ணும். பேங்க் கிட்ட என்ன சொல்லணும்னா, நீங்கள் அடுத்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் இப்போ உங்களுக்கு 1.0, 2.0, 3.0 புரிஞ்சில்ல, எல்லாம் ஒரே தான். ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுறாங்களே. நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மே மாதம் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களே, இங்கே பாருங்களேன், ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் 1.0. இந்த 1.0ல் வந்து இப்போ 20 லட்சம் கோடி அலோகேட் பண்ணுறாங்களே, அதில் மேக்ஸிமம் நம்ம என்ன நினச்சிப்போம்னா கவர்மெண்ட் காசு தருது நினச்சிப்போம். அப்படி கிடையாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பேங்க் கிட்ட சொல்லுது, இதுமாதிரி ஒரு 20 லட்சம் கோடி அளவுக்கு என்ன பண்ணுன்னா மக்கள் வருவாங்க ஒரு ஆளாக, அவங்க கடன் கொடுன்னு சொல்லு. அப்போது த கவர்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலையிங் ஆன் ஹோம், பேங்க்கு தான். அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே மறுபடியும் சொல்கிறேன், ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட 2 முக்கியமான எய்ம். ஒன்று வந்து இமீடியட் ஆக்ஷன். கரெக்டாக, ஏன் இமீடியட் ஆக்ஷன் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, டிமாண்ட் குறைஞ்சி போச்சு. 2வது இந்தியாவை செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 5 பிளேயர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவோட 5 முக்கியமான பில்லர்ஸ் இது. எக்கானமி பூஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணணும், அது ஹியூமன் ரிசோர்ஸ் அதை ஸ்ட்ராங் பண்ணணும், சிஸ்டமை சரி பண்ணணும். ஒரு 5 பில்லர்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். புரிஞ்சுல, அவ்வளோதான் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். இது படித்தாலே போதுமானது. நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து 1.0 ஒரு 4 பாயிண்ட், 2.0 ஒரு 4 பாயிண்ட் படிப்போம். காரணம் என்னென்னா, எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து 1.0, 2.0 கேட்க மாட்டாங்க. ஆனால் என்னென்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்தது கோவிட்-19 சரி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லும்போது சீரியஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. இந்த ஒரு திட்டம் தான் பண்ணாங்க, இது ஒரு பேரில் பண்ணாங்க. நம்ம உள்ளே போய் படிக்கிறதால ஒவ்வொன்றிலும் இருக்க 3 பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அப்படி இந்த பேர் போலனா கூட அதில் இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்து இந்தியா இவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். இமீடியட் ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருக்கு. செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு 5 பிளேயர்ஸை சூஸ் பண்ணியிருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் 1.0. The concept of ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் not only serves as a massive stimulus package. மீனிங் புரியுதுல, ஃபஸ்ட் எய்ம் மட்டும் கிடையாது. அதாவது இதுக்கு மீனிங் புரியுதுல, மேசிவ் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னால் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து மக்கள்கிட்ட புஷ் பண்ணுறாங்க காசு. அது மட்டுமே கிடையாது, ஆல்சோ டு மேக்கிங் இந்தியா டுவர்ட்ஸ் செல்ஃப் ரிலையன்ட் இன் தி போஸ்ட் கோவிட்-19. கோவிடுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கணும், மாறிடணும், செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றிடணும். இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட மெயின் எய்ம் என்னது, மேக்கிங் இந்தியா மோர் ரெசிலியன்ட் பை லிவரேஜிங் இட்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரென்த். இந்தியாவோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் வச்சுக்கல, ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஸ்ட்ரென்த் தான். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும் பார்க்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட எய்ம் 2. ஒன்று வந்து டிமாண்ட் அதிகமாக்கணும், பிஸ்னஸ் ரன் பண்ண வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் லோன் தருவோம். எல்லாருக்கும் எம்எஸ்எம்எஸ்லேருந்து, அக்ரிகல்ச்சர்லேருந்து, ஃபார்மர்ஸ்லேருந்து, அப்புறம் வந்து முக்கியமான செக்டர்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம், நம்ம லோன் கொடுத்துருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுவாங்க. கரெக்டாக லோன் வாங்கிட்டு இப்போ ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, லாபம் வந்துச்சுன்னா கடன் கட்டிடுவாங்க. ஃபஸ்ட் எய்ம் புரிஞ்சு போச்சா, எய்ம். அதாவது டிமாண்டை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு கவர்மெண்ட் பண்ணுற ஸ்டெப் என்னது, மேசிவ் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். ஸோ ஃபஸ்ட் எய்முக்கான ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. செகண்ட் எய்ம் என்னது, இந்தியாவை செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பில்லர் ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க. திஸ் நியூ செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா என்விஷன் டு பி பில்ட் ஆன் 5 பில்லர்ஸ். பாயிண்ட் புரிஞ்சுல, இது வரைக்கும் நம்ம 2 முடிச்சிருக்கோம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் ஏன் வந்துச்சு, வை, என்ன காரணம், அது 2 எய்ம் பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு எய்முக்கும் என்ன பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எய்ம் என்னது, இமீடியட் ஆக்ஷன். கரெக்டாக, அது எப்படி பண்ணலாம், த்ரூ ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். செகண்ட் பாயிண்ட் என்னது, செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த 5 பில்லர்ஸை பில்ட் பண்ண போகிறாங்க. இந்த 5 பில்லர்ஸ் ட்ராயிங் நான் இதில் கொடுத்துருப்பேன், நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ட்ராயிங் என்ன பண்ணிங்கன்னா டிக் பண்ணிட்டு போயிடுறீங்க, எக்ஸாம் எழுத மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதி வச்சுங்க, இல்லைனா ஒரு வேறு மார்க் மாதிரி போட்டு வச்சுருங்க. ஸோ த 5 பில்லர்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா. இது நம்ம ஏன் படிக்கிறோம்னு தெரியுதுல்ல. எஸ், ஆத்ம நிர்பரில் 2 எய்ம். ஒன்று வந்து டிமாண்ட் அதிகமாக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காசு கொடுத்துட்றோம், முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் டைம் சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் டைம் இந்தியாவை செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு லாங் டேர்ம் கோல். அப்போ ஒன்று ஷார்ட் டேர்ம் கோல் ஈஸி, அது லாங் டேர்ம் கோல் செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும். அதுக்கு ஒரு 5 பிளேயரை இந்தியாவில் ஸ்ட்ராங் பண்ணணும். ஒன்று எக்கனாமி, ஓகேவா, அது எக்கனாமி ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டியிலேருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். 3வது பிளேயர் சிஸ்டம். இங்கே சிஸ்டம்னு பேசுகிறது என்னன்னா டெக்னாலஜி சொல்கிறாங்க. இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். கம்ப்ளீட்டாக இந்தியாவோட ஒட்டுமொத்த சிஸ்டமும் டெக்னாலஜியாக மாறிடணும். ஓகேவா, என்ன சொல்கிற புரியுதுல. எஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, சைன் வாங்குறது, கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்தியாவோட சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி சிஸ்டம் வரும். அதான் சிஸ்டம் சொல்கிறாங்க, டெக்னாலஜி டிரைவன். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் மஸ்ட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு டெக்னாலஜி டிரைவன். நல்லா பயன்படுது. டெமோகிராஃபி, இந்தியாவோட பாப்புலேஷனை எம்பவர் ஆக்கணும். எப்படி ஆக்கலாம்,
ஹெல்த்து எஜுகேஷன் எல்லாம் கொடுத்தா அவங்க ஆகிடுவாங்க. ஸ்கில்லாம் கொடுத்தா எப்போ ஆகிடுவாங்க, டெமோகிராஃபி டெவலப் ஆகிடுவாங்க. அவங்க இன்புட்டாக பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கலாம். அடுத்த டிமாண்ட், இது முக்கியமான பாயிண்ட். எந்த கண்ட்ரியில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரியில் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். கரெக்டாக ஒரு ஊரில் வந்து 1000 கோடி மக்கள் இருக்காங்க. அங்கே வந்து பவர் அதிகமாக தேவைப்படும், கரண்ட் அதிகமாக தேவைப்படும். அப்போ அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குல்ல, அப்போ அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறியா நீ, வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்க தேவையில்லை. அப்போது ஃப்யூச்சரில் இன்னும் பாப்புலேஷன் அதிகமாகும். அப்போ நம்மளோட டிமாண்ட் அதிகமாகும். எதில்? ஃபுட்டில், எலக்ட்ரிசிட்டியில், ஃபியூலில். அப்போ அந்த டிமாண்ட் எல்லாம் என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 5 பில்லர்ஸும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறிடும். எக்கனாமி தனியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் மாற்றுங்க, அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து டெக்னாலஜிக்கலாக மாற்றுங்க, மக்களை வந்து ஸ்கில்டாக மாற்றுங்க. அதோட முக்கியமானது மக்களுக்கு எந்த ஃப்யூச்சரில் மக்கள் எதாவது அதிகமாக டிமாண்ட் பண்ணுவாங்களோ அந்த டிமாண்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி மாற்றுங்க. 5 பில்லர்ஸ். ஓகே, இதை தவிர்த்துட்டு இது மட்டும் பார்த்தாது, இன்னும் சில போல்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த போல்ட் ரிஃபார்ம்ஸ் அக்ராஸ் தி செக்டர் வில் டிரைவ் தி கண்ட்ரிஸ் புஷ் டுவர்ட்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ். அதாவது நம்ம பில்லர்ஸ் பார்த்துட்டோமா, இன்னும் சில இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ரிஃபார்ம் பண்ணலாம். அடுத்த பேஜில் இருக்கும் பார்க்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 போல்ட் ரிஃபார்ம்ஸ் இதில் பண்ணலாம். நான் இந்த ட்ராயிங் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் ட்ராயிங்கை வந்து அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுறீங்க. எக்ஸாம் டெஸ்ட்டில் எழுதும்போது அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து 5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எழுதிட்டிங்கன்னா டெஸ்ட்டில் கேட்கும்போது அந்த ட்ராயிங் வரைஞ்சோல்ல அதை வரைஞ்சிடலாம் பார்ப்போம். அப்போ ட்ராயிங்கே இல்லாத போது நீங்கள் மோஸ்ட்லி ஒரு 5 கொஸ்டின் கொடுத்தோன்னா 5 கொஸ்டின் ட்ராயிங் வரைய மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் இது நான் ட்ராயிங்லாம் எடுத்துடுறேன் நான். இப்போ இதை நீங்கள் எழுதும்போது ட்ராயிங்காக எழுதிட்டிங்கன்னா ஓகே நம்ம ட்ராயிங் வரைஞ்சோம் அதை யூஸ் பண்ணிங்க. ஓகே, போல்ட் ரிஃபார்ம்ஸ் அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். இந்த அக்ரிகல்ச்சரோட சப்ளை செயினை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இது தனி டாபிக், நம்மளோட மெயின்ஸ் தனி டாப்பிக்கில் வந்துடும். அக்ரிகல்ச்சரோட சப்ளை செயின், அதாவது மார்க்கெட்டிங்கு, அப்புறம் வந்து அதான் பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சரை யூஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, அதை சப்ளை செயினை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது ஒரு முக்கியமான ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இது தெரியும், டேக்ஸ் சிஸ்டம் ரேஷனலாக வச்சுருக்கணும், டேக்ஸ் சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும். இதுவும் தனி டாபிக், இதை நம்ம பார்ப்போம். அடுத்து லாஸை வந்து ஈஸியாகணும். சொல்லுவாங்களே ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை ஈஸியாக பண்ணுற அளவுக்கு லேபர் லாஸு, லேண்ட் லாஸு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இன்னும் ரிலாக்ஸ் பண்ணணும். 4th பாயிண்ட், த கேப்பபிள் ஹியூமன் ரிசோர்ஸ். மேலே பார்த்தது தான், ஹியூமன் ரிசோர்ஸை எம்பவர்டாக மாற்றணும். லாஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் சிஸ்டம். பேங்க் வீக்காக இருக்கக்கூடாது, பேங்க் போயிடக்கூடாது. இல்லை லாஸ்ட் 2-5 வருஷமாக வந்து லோன் கொடுத்த காசே வரல, எனக்கு நான் லோன் தரது பயமாக இருக்குது அப்படின்னு பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் லோன் தர அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாற்றணும் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இந்த 5 போல்ட் ரிஃபார்மும் பண்ணலாம் இந்த டைமில் சொல்கிறாங்க. பாயிண்ட் புரிஞ்சிக்கல. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஆத்ம நிர்பர் பாரத் ஏன் வரணும், அதுக்கான காரணம் என்ன? ஒரு காரணம் இல்லை, 2 காரணம். ஆத்ம நிர்பரோட எய்ம் பார்த்தாச்சு, அதோட 5 பில்லர்ஸ் பார்த்தாச்சு, அது கூடவே எக்ஸ்ட்ரா வேறு என்ன ரிஃபார்ம் பண்ணலாம், 5 ரிஃபார்ம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த பாயிண்ட் பாருங்களேன், இட் இஸ் டைம் டு பிகம் வோக்கல் ஃபார் அவர் லோக்கல் ப்ராடக்ட்ஸ். இப்போ அந்த ஆத்ம நிர்பரோட செகண்ட் எய்ம் அதுக்கு மேட்ச் ஆகுதுல்ல. எஸ், நம்ம இனிமேல் எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும், லோக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும். we have to give vocal for our local products and make them globally competitive. ஓகேவா? அப்போ நம்ம லோக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு வாய்ஸ் தரணும்னா எப்படி வாய்ஸ் தரணும், அதுக்கு அடுத்து பண்ணுறோம். ஹவு இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் மீனிங் போதில்ல. அதாவது நம்ம லோக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு வாய்ஸ் தரணும் மீன்ஸ் நம்ம என்ன மாறணும், செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறணுமே தவிர இம்போர்ட் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இந்த டேர்ம் நான் எவ்வளோ படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல. அதாவது இப்போ இந்தியாவோட மார்க்கெட்டில், இந்தியா மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் தானே, எந்த பொருளும் இருக்கலாம். நம்ம லோக்கலில் உற்பத்தி பண்ண பொருளும் இருக்கலாம், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண பொருளும் இருக்கலாம். மக்கள் எது வாங்குவாங்க, எது சீப்பாக வாங்குவாங்க. அப்போது சீப்பான பொருட்கள் வாங்கும்போது நம்ம இந்தியன் பொருள் ஆகிடும், காம்படிஷன் இருக்காதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, ஓகே அப்போ இந்தியாவோட பொருட்கள் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, அப்போது வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் இம்போர்ட் ஆச்சுன்னா இந்தியாவில் அங்கேயே ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணிடலாம், அதிகமாக டேக்ஸ் போட்டு அதிகமாக டியூட்டி போட்டு இம்போர்ட் டியூட்டி போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அப்போ அதெல்லாம் கட்டிட்டு உள்ளே வரும்போது அந்த ஃபாரின் பொருளும் அதிகமான காசாக இருக்கும் இந்தியன் பொருளை விட. அப்போ இந்தியன் பொருளை வாங்கிடுவாங்க. இந்த பிளான் இருக்குல்ல, இதுக்கு பேர் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். இம்போர்ட் அதிகமாக்கி இந்தியாவோட பொருளை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஆனால் நம்மளுடைய இது கிடையாதுல்ல, நம்மளுடைய என்னது, செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றுறது. அதாவது உன்னோட பொருள் கூட நான் போட்டி போட போகிறேன். அப்போது உன்னோட பொருள் நீ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணு, என்னோடய பொருள் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எது குவாலிட்டியாக இருக்கோ அது மக்கள் வாங்குவாங்க. அப்போது ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட மெயின் பாலிசி என்னது, இன்வர்ட் லுக்கிங் பாலிசியா, இல்லை அவுட்வர்ட் லுக்கிங் பாலிசி. இன்வர்ட் லுக்கிங் பாலிசினா புரியுதுல்ல. அதாவது யாரும் வர வேணாம், எங்கள் அக்கறை நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம், எங்கள் ஊரில் எங்கள் பொருள் மட்டும் தான் உற்பத்தி பண்ணுவோம், நாங்கள் உற்பத்தி பண்ணி அதை விற்றுப்போம். இது இன்வர்ட் லுக்கிங் பாலிசி. இன்வர்ட் லுக்கிங் பாலிசி கிடையாது, அவுட்வர்ட் லுக்கிங் பாலிசி. அதாவது நம்ம பொருளை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டிலையும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், இப்போ குளோபல் லெவலில் போட்டி போட போகிறோம். அப்போது வெளிநாட்டுக்காரங்களும் நம்ம அவங்க பொருளை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ அவுட்வர்ட் லுக்கிங் பாலிசி, யார் வேணால் வரலாம், எங்கள் பொருட்களை போட்டி போட்டு ஜெயிச்சுக்கலாம். ஸோ அப்போ செல்ஃப் ரிலையன்ஸுக்கும்
இம்போர்ட் சப்ஸ்டியூஷனுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுல உங்களுக்கு? ஃபஸ்ட் பாருங்களேன். த இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீசிங் டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட்டட் குட்ஸ். புரியுதுல? எஸ், ஒரு இம்போர்ட் குட் வருதுன்னா அது டியூட்டிஸ் அதிகமாக்கி விட்டுறது. எதுக்காக? ஃபார் ப்ரொமோட்டிங் தி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் டு சப்ஸ்டியூட் தீஸ் குட்ஸ். பாயிண்ட் புரியல? ஆனால் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அது கிடையாதுல்ல. இந்தியாவை செல்ஃப் ரிலையன்ட் பாரத்தை மாற்றணும். ஓகே, இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஆத்ம நிர்பர் ஓவராலாக பார்க்குறது. இப்போ உள்ளே பார்க்க போகிறோம். ஒவ்வொரு 1.0 இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆத்ம நிர்பர் பாரத் 1.0. உங்களுக்கு 1.0 இப்போ புரியுதுல? மே மாதம் சில ஃபினான்ஸ் மினிஸ்டர் சில ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு 1.0 பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்து எப்போ வருது? அக்டோபர் மாதம் வந்துருச்சு. அப்போ அந்த ஃபஸ்ட் டைம் இந்த மே மாதம் சில ரிஃபார்ம்ஸ் அலோகேட் பண்ணுறாங்களே, அதுக்கு வந்து எவ்வளோ காசு அலோகேட் பண்ணாங்க? 20 லட்சம் கோடி. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். கரெக்டாக சிம்பிளாக என்ன அர்த்தம்? 20 லட்சம் கோடி பிஸ்னஸை வந்து இந்தியாவுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணணும். காசை வந்து லிக்விடிட்டியை அதிகமாக்கணும். லிக்விடிட்டிலாம் புரியுதுல்ல? எஸ், எக்கனாமிக் கான்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஓகே, மணி இல்லை, அப்போது லிக்விடிட்டி அதிகமாக்குவோம், மணி அதிகமாக்குவோம். ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் நல்லா புரிஞ்சுக்க. நம்ம பார்க்குறது என்னது? 1.0 மட்டும்தான். அடுத்து 2.0 வரும், 3.0 வரும். மே மாதத்தில் என்ன பண்ணாங்க அதை மட்டும் தான் பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட்டு டைம் மட்டும் 20 லட்சம் கோடி அலோகேட் பண்ணுச்சு. யாருக்காக? ஃபார் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இஸ், லேபரர்ஸ், மிடில் கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 1.0ல் அலோகேட் பண்ண காசு 20 lakhs crore யாருக்கெல்லாம் போகுது? இவங்கெல்லாம் போகுது. ஓகே, இந்த 20 லட்சம் கோடியை வந்து அப்படியே ஒன்றா கொடுத்துட மாட்டாங்க, பிரேக்கப் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை போட்டுருப்பாருங்க. அந்த 20 லட்சம் கோடியை பிரேக்கப் பண்ணுறாங்க. இந்த பிரேக்கப் ஆஃப் ருபீஸ் 20 lakh crore பேக்கேஜ் ஆஃப் 1.0 எப்படி பிரேக்கப் பண்ணி கொடுக்குறாங்க? எப்படின்னா, ஃபஸ்ட் ட்ரான்ச்சு, ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், 5th லெவல்னு இந்த 20 லட்சம் கோடியவே 5ஆக பிரிப்பாங்க. லெவல் சொல்கிறத விட ப்ரையாரிட்டி சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார்? அது ஃபஸ்ட் ட்ரான்ச். செகண்ட் ப்ரையாரிட்டி யார்? அது செகண்ட் ட்ரான்ச். தேர்ட் ப்ரையாரிட்டி யார்? அது தேர்ட் ட்ரான்ச். இப்போ எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் ட்ரான்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யார் வருவா? ஏற்கனவே பார்த்தது தானே, எம்எஸ்எம்இஸ் தானே. கரெக்டாக அதிகமான கடைகள் மூடிடுச்சு. அப்போது அவங்கள ரீஸ்டார்ட் பண்ண வைக்கணும். அப்போ அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் ட்ரான்ச். செகண்ட் ட்ரான்ச் தான் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட் ட்ரான்ச்சில் யார் வரல? வல்னரபிள் பாப்புலேஷன் வரல. அப்போது அந்த 20 லட்சம் கோடியில் ப்ரையாரிட்டியாக கவர்மெண்ட் யாரை ஃபஸ்ட்டு முன் வைக்குது? எம்எஸ்எம்இஸ் தான் முன் வைக்குது. ஏன்? இந்தியாவோட எக்கானமி எம்எஸ்எம்இ தான் இருக்குது. அங்கே தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. கரெக்டாக? அப்போது அவங்கள ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அந்த 20 லட்சம் கோடியிலேருந்து ஒரு 6 லட்சம் கோடி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு தான்? வல்னரபிள் பாப்புலேஷன், மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். பார்த்தோன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்துச்சுல நடந்து போகிற மாதிரி, மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். அடுத்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், கடை வச்சுருப்பாங்களே, தெருக்களில் கடை வச்சுருப்பாங்களே, அவங்கள ஃபார்மர்ஸ். இது செகண்ட் ட்ரான்ச்சில் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ட்ரான்ச் பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ட்ரான்ச்சில் என்ன மீனிங் புரியுதுல? எஸ், ஆத்ம நிர்பர் பாரத் 1.0ல் டோட்டலாக 20 லட்சம் கோடி. இது எப்படி பிரித்து தராங்க ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்குன்னா அதை பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான் ஃபஸ்ட் ட்ரான்ச், ஒரு 6 லட்சம் கோடி. எம்எஸ்எம்இயை ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்? அவங்க கையில் என்ன கிடையாது? காசு கிடையாது. அப்போ அவங்ககிட்ட காசு தரணும், லிக்விடிட்டி அதிகமாக்கணும். எம்எஸ்எம்இ செக்டர் கையில் காசு எக்கனாமிக் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு. அப்போ வி ஹேவ் டு இன்ஃப்யூஸ் தி லிக்விடிட்டி. எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணலாம்? லோன்ஸ் தானே. சேம் ருபீஸ் 3 lakh crore கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் ஃபார் தெம். பாயிண்ட் பிடிச்சல. அப்போது டோட்டலாக 20 லட்சம் கோடி. அதில் நாம் இப்போ எடுத்து படிக்கிறது 6 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி எடுத்து படிக்கிறோம். அந்த 6 லட்சம் கோடியில் அந்த 3 lakhs யாருக்கு போகுது? எம்எஸ்எம்இஸ்க்கு போகுது. ஸோ கவர்மெண்ட் எடுத்து தரல. கவர்மெண்ட் அகெயின் ரிலைஸ் ஆன் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் தான். பேங்க் கிட்ட சொல்லுது, ஒரு எத்தனை எம்எஸ்எம் செக்டர் வந்தாலும் அவங்களுக்கு காசு கொடுத்தே இருங்க. அதே மாதிரி பத்திரம் கேட்காதீங்க, ப்ரூஃப் கேட்காதீங்க. எவ்வளோ அளவு வரைக்கும்? 3 லட்சம் கோடி அளவுக்கு நீங்கள் கடன் தருவீங்களே ஒரு ஆளுக்கா டோட்டலாக, அது வரைக்கும் பத்திரம் கேட்காதீங்க. நான் கேரண்டி. இந்த 3 லட்சம் கோடி காசு வரைக்கும் நான் கேரண்டி. மீனிங் புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் பத்திரமே இல்லாமல் லோன் தர போகிறீங்க. ஒருவேளை அந்த எம்எஸ்எம் செக்டர்ஸ் நிறைய பேர் கடன் வாங்குறாங்களே, 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வந்து காசு வந்து உங்களுக்கு திருப்பி தரலைன்னா நான் கேரண்டி. எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நான் கேரண்டி? 3 லட்சம் வரைக்கும் நான் கேரண்டி. ஸோ இந்த 3 லட்சம் காசு வரைக்கும், இந்த 3 லட்சம் கிரெடிட் வரைக்கும் நான் கேரண்டி. இது வரைக்கும் நீங்கள் தைரியமாக பத்திரம் இல்லாமல் காசு தரலாம். இந்த கிரெடிட்டுக்கு, இந்த 3 லட்சம் கிரெடிட்டுக்கு நான் கேரண்டி. மீனிங் புரியல? கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னா புரியல? எஸ், அப்போ கவர்மெண்ட் காசு பேங்க்கிட்ட கொடுத்து கடன் கூட சொல்லாது. நீ தைரியமாக கொடு, பிரச்சனை வச்சுன்னா நான் கொடுத்துட்றேன் காசு 3 லட்சம் கோடி அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் போதில்ல. ஸோ டோட்டலாக ஆத்ம நிர்பர் பாரத் 1.0ல் அலோகேட் பண்ண காசு 20 லட்சம் கோடி. அதில் ஃபஸ்ட்டு 6 lakh crore மட்டும் பார்க்குறோம். அதில் மோஸ்ட் ப்ரையாரிட்டி யார்? எம்எஸ்எம்இ செக்டர்ஸ், 3 லட்சம் கோடி 6 லட்சத்துலேருந்து. அடுத்து பாருங்களேன், சில ரிலீஃப் மெஷர்ஸ் யாருக்கெல்லாம் அடுத்து பாதிக்கப்பட்டவங்க? என்பிஎஃப்சிஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், அடுத்து கான்ட்ராக்டர்ஸ், வீடு கட்டி தருவாங்களா, டெவலப்பர்ஸ். இவங்களுக்கு காசு என்ன பண்ணுறாங்க? ரிலீஃப் மெஷர்ஸ் தராங்க. ஸோ ஃபஸ்ட் ட்ரான்ச் இவ்வளோ தான். ஃபஸ்ட் ட்ரான்ச்சில் அந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணி யாருக்கு? எம்எஸ்எம்இஸ், என்பிஎஃப்சிஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன், டெவலப்பர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் அண்டர் RERA தெரியும்ல, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி. எஸ், அப்போ அந்த வீடு கட்டி தர்ற அந்த டெவலப்பர்ஸ்க்கு லாஸ் ஆகுது.
இப்போ அவங்களுக்கு ரிலீஃப் பேக்கேஜ் தராங்க. ஓகேவா? ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது யார் எம்எஸ்எம்இஸ் தான். 6 லட்சம் கோடியில் 3 லட்சம் கோடி அவங்களுக்கு போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ட்ரான்ச் முடிச்சாச்சு. செகண்ட் ட்ரான்ச் பார்க்கலாம். செகண்ட் ட்ரான்ச் ருபீஸ் 3 லட்சம் கோடி டோட்டலாக ஆத்மநிர்பர் 1.0 எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? மே மாதம் அனௌன்ஸ் பண்ணாங்க. எவ்வளோ காசில் அனௌன்ஸ் பண்ணாங்க? 20 lakh crore. அதில் 6 லட்சம் கோடி என்ன பண்ண பார்த்தாச்சு. இந்த 6 லட்சம் கோடியில் எம்எஸ்எம்இஸ்க்கு 3 லட்சம் கோடி போயிடுச்சு. அதை தவிர்த்து சில ரிலீஃப் மெஷர்ஸ் யாருக்கு? என்பிஎஃப்சிஸ்க்கு, அந்த பவர் உற்பத்தி பண்ணுறாங்களே அவங்களுக்கான கம்பெனிஸ்க்கு டெவலப்பர்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து ஒரு 3 லட்சம் கோடி என்ன பண்ண போகிறாங்க? செகண்ட் ட்ரான்ச். செகண்ட் லெவல் ப்ராஜெக்ட் யாருன்னு பார்த்தா இங்கே தான் யார் வரா? வல்னரபிள் பாப்புலேஷன் வராங்க. யாரெல்லாம் வல்னரபிள் பாப்புலேஷன்? இந்த 1.0 பொறுத்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். கரெக்டு தானே? அதிகம் பார்த்தோம்னா நம்ம அதிகம் பாதிக்கப்பட்டது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் தான். ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். அப்போ இவங்களுக்கு இந்த வல்னரபிள் பாப்புலேஷனை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட், 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு. பாயிண்ட் புரியுதுல? எஸ், நான் ஒரு ரேஷன் கார்டு வச்சுக்கிட்டு எங்கே வேணால் நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பாடு வாங்கிடலாம். நான் டீட்டெயிலாக படிக்கலாம், எக்கனா படிச்சிடலாம். இந்த பாயிண்ட். அடுத்து பாருங்கள், ஸ்வநிதி ஸ்கீம். சேம் தான். எப்படி வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு ஒரு 3 லட்சம் கோடி கடன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி 50 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு, தெருக்கடை வச்சுருப்பாங்களே, தெருக்கடை வச்சுருக்கிற ஒரு 50 லட்சம் மக்களுக்கு கடன் தர போகிறாங்க. எ ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி ஆஃப் ருபீஸ் 5,000 crore டு சப்போர்ட் அரௌண்ட் 50,000 50 lakh ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸ்கீம் பேர் ஸ்வநிதி ஸ்கீம். ஓகேவா? நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? 1.0 காசை எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் அலோகேட் பண்ண காசை பார்த்தாச்சு. செகண்ட் ட்ரான்ச் பார்த்துட்ருக்கோம். 3 பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், 3வது ஃபார்மர்ஸ். எவ்வளோ காசு? ருபீஸ் 2 lakhs crore will be given to farmers through கேசிசி. தெரியல கேசிசினா கிசான் கிரெடிட் கார்டு. அப்போ எந்த ஃபார்மர்கிட்ட அந்த கிசான் கிரெடிட் கார்டு இருக்கோ அந்த கார்டை காமிச்சு கடன் வாங்கிக்கலாம். எத்தனை ஃபார்மர்ஸ் இது யூஸ் ஆக போதான்? 2.5 கோடி ஃபார்மர்ஸ் யூஸ் ஆக போகுது. அப்போ ஃபார்மர்ஸ்க்கு என்ன அனௌன்ஸ் பண்ணல? ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணல. கடன் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக. ஓகே. ஆனால் இந்த ஃபார்மர்ஸ் யாரும் வந்துடுவாங்க? இன்க்ளூடிங் ஃபிஷர்மேன்ஸ் வந்துடுவாங்க, அனிமல் ஹஸ்பண்டரி ஃபார்மர்ஸும் வந்துடுவாங்க. தே வில் கெட் வாட்? கிரெடிட். தே வில் கெட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்ஸ். ஓகேவா? இன் தி கன்செஷனல் ரேட், கம்மியான வட்டியில் கடன் வாங்கிக்கலாம். ஸோ மறுபடியும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேங்க்ஸ். பேங்க்கிட்ட சொல்லுது ஒரு 2 லட்சம் கோடி வரைக்கும் ஃபார்மர்ஸ் வருவாங்க, அவங்க கடன் கொடுத்துட்டே இருங்க. ஆனால் வட்டி வந்து கம்மியான வட்டியை போட்டுங்க, டிஸ்கவுண்ட் வட்டி போட்டுங்க அப்படின்னு பேங்க்கை தானே பண்ணுது, புஷ் பண்ணுது. அடுத்து தேர்ட் ப்ரையாரிட்டி. மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஓகேவா? 1.0 டோட்டலாக 20 lakhs crore. அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட் ட்ரான்ச் பார்த்தாச்சு. யாருக்கு கொடுத்தாங்க? எம்எஸ்எம்எஸ் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. செகண்ட் ட்ரான்ச் யாருக்கு தராங்க? வல்னரபிள் பாப்புலேஷன். யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? இந்த ஃபார்மர்ஸுக்கு, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு, மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு முக்கியம் கொடுத்தாச்சு. இப்போ 3வது ப்ரையாரிட்டி யாருக்கு? அக்ரிகல்ச்சருக்கு. டிஃப்ரென்ஸ் புரியுதா? செகண்ட் ட்ரான்ச்சில் ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபார்மர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ தேர்ட் ட்ரான்ச்சில் ஓவராலாக ஹோலிஸ்டிக்காக அக்ரிகல்ச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காசு அலோகேட் பண்ணுறாங்க. எவ்வளோ பாருங்கள்? 1,50,000 கோடி. அப்போ அக்ரிகல்ச்சர் செக்டரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி 1,50,000 கோடி வந்து என்ன பண்ணுறாங்க? காசு அலோகேட் பண்ணுறாங்க. எப்படி அலோகேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகேவா? ருபீஸ் 1 lakh crore அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபண்டு. புரியுதுல்ல? அதாவது அக்ரிகல்ச்சரை பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணணும், அது சப்ளைசன் மெக்கானிசம், அந்த பொருளை கூல் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, எஸ் பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மெக்கானிசம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு 1 லட்சம் கோடி. அடுத்து ருபீஸ் 10,000 crore ஃபார் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ். குட்டி குட்டி ஃபுட் கடை இருக்குல்ல, அதை எப்படி ஃபார்மலைஸ்ட் ஆக்கலாம், அது காசு அலோகேட் பண்ணுறாங்க. அடுத்து ருபீஸ் 20,000 கோடி யாருக்கு? ஃபார் ஃபிஷர்மன்ஸ் த்ரூ சம்பதி யோஜனா, மத்ஸ்ய சம்பதி யோஜனா. ஓகே. வெறும் சம்பதி யோஜனான்னு படிப்பீங்க, அது யாருக்குன்னா வந்து இந்த ஃபுட் என்டர்பிரைஸ் வரும், அதை தனியாக படிப்பீங்க, ப்ரைவேஸில் படிச்சிருப்போம் நாம. இது மத்ஸ்ய சம்பதி யோஜனா, ஃபிஷர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நல்லா பாருங்களேன், இதில் என்ன மீன்ஸ்? ஃபிஷர்மேனை என்ன அர்த்தம்னா, ஃபிஷர்மேனுக்கு காசு தரது கிடையாது, ஃபிஷர்மேனை டெவலப் பண்ணுறது. வெறும் காசு தரதை விட அந்த ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணுறது? ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் யூனிட் கட்டி தரதுக்கான காசு. அடுத்து பாருங்கள், அனிமல் ஹஸ்பண்டரிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது. அப்போ இங்கே எல்லாம் அதிகமாக வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குல்ல. எஸ், ஃபஸ்ட்டு பார்த்தோம் என்ன பார்த்தோம்? 1 லட்சம் கோடி அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுட் என்டர்பிரைஸ், அது முக்கியமாக மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைஸை ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு காசு. அப்புறம் ஃபிஷர்மேனுக்கான ஃபிஷிங் ப்ராசஸ்க்கு காசு. அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 15,000 கோடி காசு. 4,000 கோடி இருக்குது ஹெர்பல் கல்டிவேஷனுக்கும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பீ கீப்பிங் இனிஷியேட்டிவ்க்கும் 500 கோடி. அடுத்து 500 கோடி ஃபார் ஆல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் டோட்டல்ஸ். இந்த பண்ண உங்களுக்கு தெரியல, ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு டாப் ஒன்று வந்துச்சு, டிஓபி, அதாவது டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ. இதை யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த பொருட்களை மட்டும் வாங்கி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, கூல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையில்ல, அதுக்கு மட்டும் காசு அலோகேட் பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ இந்த கோவிட்-19 பயன்படுத்திட்டு டோட்டல் உருவாக்கிட்டாங்க எல்லாருக்குமே, எல்லா ஃப்ரூட்ஸ்க்குமே, ஆல் தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறாங்க. என்ன சொல்கிற புரியுதுல, ஃபஸ்ட்டு டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, இது 3 தான் இந்தியாவோட முக்கியமான பொருளாதாரம். இது அழிவுபடக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் யூனிட்டு, ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கூலிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்க. இப்போ இந்த கோவிட்-19 இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 500 கோடி அலோகேட் பண்ணி மற்ற ஃப்ரூட்ஸ்க்கும் வெஜிடபிள்ஸும் அலோகேட் பண்ணுறாங்க. இங்கே ஆள் போட்டிருக்கு, ஆள் எல்லாம் வந்துடாது. இந்த ஸ்கீமில் சொல்லப்பட்ட எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் அர்த்தம், அதை அப்படியே வித்தியாசம் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது 3rd tranche. அடுத்து வந்து 4th tranche ரொம்ப சிம்பிள், 4th 5th ரொம்ப சிம்பிள். 4th tranche 5th tranche, அதாவது 4th priority 5th priority ரொம்ப சிம்பிள். 4th priority என்னென்னா மற்ற எல்லா செக்டருக்கும் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு சில காசு கொடுத்துட்டாங்க. 5th வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பார்க்கலாம். 4th tranche நியூ ஹாரிசான்ஸ் ஆஃப் க்ரோத். முடியும்போதில் நம்ம எதுக்கெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும் சூப்பராக. எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால், எதில் ரிஃபார்ம் பண்ணால், கோல் செக்டாரில், மினரல்ஸில், டிஃபென்ஸில், அப்புறம் ஏர் ஸ்பேஸில், ஏர்போர்ட்டில், ஓகேவா, ஸ்பேஸ் செக்டாரில், அட்டாமிக் செக்டாரில், நம்ம இந்த செக்டார்லாம் ரிஃபார்ம் பண்ணிடணும். இப்போவே ரிஃபார்ம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அதுக்கான சில விஷயங்கள் 4th priority வச்சுக்கிட்டாங்க. 5th priority கவர்மெண்ட் ரிஃபார்ம் பண்ணணும் அண்ட் எனபிளர்ஸ். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட் அலோகேஷன் ஆஃப் நரேகா ஸ்கீம். 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அதை வழக்கமாக எல்லா வருஷமும் ஒரு 60,000 கோடி ஆவரேஜ் அலோகேட் பண்ணுவாங்க. எவ்வளோ, 60,000 கோடி அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, இந்த கோவிட்-19 அதிகமாக பாதிக்கப்பட்டது யார், மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் தானே. அப்போ நிறைய பேர் சிட்டியில் இருந்திருப்பாங்க, அவங்க எங்கே போவாங்க, ஊருக்கு போவாங்க, வில்லேஜுக்கு போவாங்க. அப்போ 100 நாள் வேலை திட்டத்தை அதிகமாக்கணும். அப்போது இந்த 60,000 கோடி பத்தாது, இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 கோடி அலோகேட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் அலோகேஷன் ஆஃப் நரேகா ஸ்கீம். ஓகே, அப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கும்ல ஒரு 100 நாளைக்கு. அதே மாதிரி இந்த நரேகா ஸ்கீம் வந்து அந்த 3.0 என்ன ஆகுது பார்க்கலாம். ஓகேவா, அதில் சில மாற்றிருப்பாங்க, நீங்கள் நான் வச்சுங்க. என்ன சொல்கிற புரியுதுல, நான் படிக்கிறது 1.0 தான். 1.0ல் அந்த 20 லட்சம் கோடியை யாருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னு ஒரு 5 ஸ்டெப்ஸாக படிக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ரிஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 3.0ல், அதை வந்து பார்த்துங்க. ஓகே, ஸோ 5th priority 100 நாள் வேலை திட்டம். அட் த சேம் டைம் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸை நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலேட் பண்ணணும். ஃபார்முலேஷன் ஆஃப் நியூ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் பாலிசி தட் அலோ கன்சாலிடேஷன் ஆஃப் POC firms in ஸ்டடி செக்டார்ஸ். இதில் முக்கியமான செக்டார்ஸோ அந்த செக்டார்ஸில் நம்மளோட கவர்மெண்ட் கம்பெனி நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கு ஒரு பாலிசி ரெடி பண்ணணும். 3வது இம்ப்ரூவ் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இந்தியாவில் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் என்வரான்மெண்ட் இருந்தால் தான் இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்பிள் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும். கரெக்டாக அந்த பாயிண்ட்டு. ஸோ நம்ம 20 லட்சம் கோடியை எப்படி வந்து 5 செக்டாராக பிரித்து கொடுத்தான்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு யார் கொடுத்தாங்க, MSMEs. செகண்ட் யார் கொடுத்தாங்க, வல்னரபிள் பாப்புலேஷன். 3வது யார் கொடுத்தாங்க, அக்ரிகல்ச்சருக்கு. 4th முக்கியமான ரிஃபார்ம்ஸ்க்கு. 5th கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ், நரேகா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் முடிஞ்சு போய். அடுத்து நம்ம 2.2 பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் மாதம் லான்ச் பண்ணாங்களே, நம்ம மே மாதம் கவர்மெண்ட் பண்ண ஸ்டெப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து அக்டோபர் மாதம் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, வாட் ஆர் தி இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம கவர்மெண்ட் டியூரிங் அக்டோபர் மாதம் ஃபார் கோவிட்-19. அப்போ இந்த 2.0 மெயின் எய்ம் ஃபஸ்ட் போட்டு பாருங்களேன், ஸ்டிமுலஸ் டு பூஸ்ட் தி டிமாண்ட் இன் எக்கனாமி. பாயிண்ட் புரிச்சுல, எக்கனாமியில் டிமாண்டை பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், காசு மக்கள்கிட்ட தரணும். அதே சேம் பாயிண்ட் ஸ்டிமுலஸ் பண்ணணும். அப்போது டிமாண்டை வந்து பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லலாம், அட் த சேம் டைம் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாக்கணும்னு சொல்லலாம். 2 ஒன்று தானே. பாயிண்ட் புரியுதுல. அப்புறம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு, ஒரு கண்ட்ரியில் எக்கனாமி ஸ்லோவாக இருக்கும்போது கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சரை பூஸ்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எக்கனாமி பூஸ்ட் ஆகிடும். அப்போ அதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு எடுத்த தீம் புரியுதில்ல, கன்சியூமரை செலவு பண்ண வைக்கணும். எப்படிலாம் பண்ண வைக்கலாம் ஐடியா பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட் ஐடியா பாருங்கள், LTC கேஷ் வவுச்சர் ஸ்கீம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே. இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எங்கேயா ட்ராவல் போய்ட்டு வந்தால் அந்த ட்ராவல் கன்செஷன் காசு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கம்பெனிகிட்ட கொடுத்துக்கலாம். கம்பெனி என்ன பண்ணிக்கும், அந்த காசை அவங்க கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. பயன்படுதில்ல, லீவ் ட்ராவல் கன்செஷன் கேஷ் வவுச்சர் ஸ்கீம். நம்ம ட்ராவல் போயிட்டு வரோம்னா அந்த காசுக்கு யார் பேர் பண்ணிப்பா, கம்பெனியே பேர் பண்ணிக்கும். நம்ம காசு வாங்கிக்கலாம். கரெக்டாக. ஆனால் ட்ராவல் போனால் மட்டும் தான் காசு தருவாங்க. இப்போ நீ உனக்கு மாதம் ட்ராவலுக்கான டைம் காசு வந்து 5,000 ரூபாய் வச்சுக்கலாம். ஓகே, அந்த 5,000 ரூபாய் நீ சும்மா வாங்க முடியாது. நீ ட்ராவல் போயிட்டு வந்தால் அந்த எக்ஸ்பென்ஸை காமிச்சா தான் கம்பெனி என்ன பண்ணிக்கும், பேர் பண்ணிக்கும். ஆனால் கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னா, இல்லை நீ 6 மாதமாக வேலைக்கு வெளியே போல தான், பட் இருந்தாலும் அந்த வவுச்சர் வாங்கிக்கும். ஏன்னா உங்கள் கையில் என்ன கிடையாது, எந்த காசும் கிடையாது, அப்படி செலவு பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த கேஷ் வவுச்சர் வாங்கிக்கும், அதை வாங்கி செலவு பண்ணு அப்படி சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு ப்ராஃபிட்டு, அந்த கன்சியூமருக்கு ப்ராஃபிட் தானே. சும்மா எதுவுமே பண்ணல, ட்ராவலுக்கு செலவு பண்ணல, ஆனால் காசு வரப்போகுது வவுச்சர். ஆனால் கண்டிஷன் வைக்கிறாங்க என்னென்னா, உன்னோட இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆள் இருக்க வச்சுக்கலாம். ஓகேவா, என்னோட மாதத்துக்கு எனக்கு கம்பெனி தர கேஷ் வவுச்சர் வந்து 10,000 வச்சுக்கலாம். ஓகே, 10,000 மாதம் 10,000 ரூபாய் நான் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக.
அந்த காசு கொடுத்துரும். இப்போ நான் ட்ராவல் பண்ணாமல் அந்த காசு நான் வாங்கிக்கிறேன்னா இதை நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். ஆனால் எப்படி செலவு பண்ணணும், 3 மடங்கு செலவு பண்ணணும். நீ ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிற, அந்த பொருள் வாங்குறதுக்கு எதை பயன்படுத்திக்கலாம், இந்த கேஷ் வவுச்சரை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த கேஷ் வவுச்சரை நீ உங்களோட அந்த எவ்வளோ 10,000 ரூபாவா, அதை விட 3 மடங்கு அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்தல. அதாவது இப்போ இது ஒரு பொருள், இதோட விலை வந்து 1,500 ரூபா வச்சுக்கலாம். உன்னோட கேஷ் வவுச்சர் காசு என்னது 10,000 ரூபா. அப்போ இந்த பொருளை வாங்க முடியாது. இதை நீ யூஸ் பண்ணோன்னா 3 மடங்கு இந்த கேஷ் வவுச்சரில் இருக்க 10,000னா 3 மடங்கு இருக்கிற ஒரு வேல்யூவில் ஒரு பொருளை நீ வாங்கிக்கலாம். கரெக்டாக? எஸ். அதாவது நீங்கள் போட்டுருக்கு பாருங்களேன், இங்கே இருக்குது. தீஸ் எம்ப்ளாயீஸ், எந்த எம்ப்ளாயீஸ், இந்த கேஷ் வவுச்சர் வாங்கி போகிறாங்களே பெனிஃபிட்டாக, they have to spend 3 times of their LTC fare component on purchasing items. ஸோ 2 கண்டிஷன். ஒன்று, உன்னோட வவுச்சர் எவ்வளோ காசோ அதை விட நீ வாங்க போகிற பொருள் 3 மடங்கு அதிகமாக இருக்கணும் ஒன்று. அட் தி சேம் டைம் நீ வாங்குகிற பொருள் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் இருக்கும்ல, அது 12% மேலே இருக்கணும். பாயிண்ட் பிடிச்சில. இப்போ ஒரு டிவி வாங்க போகிறேன், அந்த டிவியோட காசு வந்து உன்னோட வவுச்சரை யூஸ் பண்ணி வாங்க போகிறோன்னா 3 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அந்த காசு. அட் தி சேம் டைம் இந்த டிவியோட ஜிஎஸ்டி வந்து 12% இருக்கணும். பாயிண்ட் பிடிச்சில. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, மக்கள் காசு இல்லை ஆனால் வவுச்சரையாச்சும் கொடுத்து இதை நீ செலவு பண்ணு அப்படின்னு என்ன பண்ணுது, அவங்கள புஷ் பண்ணுது. இல்லை கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ராஃபிட் கொடுது அவங்களுக்கு, கவர்மெண்ட் தன்னோட ரெவன்யூ அதிகமாக வைக்கிது பாருங்கள். கன்சியூமரை ஒரு பொருள் வாங்க வைக்கிது, அட் த சேம் டைம் இந்த பொருள் வாங்கும்போது ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கிது, ரெவன்யூ கிடைக்குது. 2 வந்து இதில் அப்போ கன்சியூமர் டிமாண்டும் அதிகமாகிட்டே இருக்க போகுது, அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைக்க போகுது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். எதுக்கு, கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அக்டோபர் மாதம் எடுத்த ஸ்டெப். ஐடியா புரியுதுல, ஐடியா புரிஞ்சால் போதும். அதாவது மக்கள்கிட்ட காசு கிடையாது, அப்போ அட்லீஸ்ட் அந்த கேஷ் வவுச்சரை பயன்படுத்தி அதை செலவு பண்ண சொல்கிறாங்க. எய்ம் இஸ் டு கவர்மெண்ட் கன்சியூமரை செலவு பண்ண வைக்கணும். அப்போ அதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த ட்ராவல் கேஷ் வவுச்சரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை கொடுத்து நீ போய் செலவு பண்ண சொல்கிறாங்க. ஐடியா புரிஞ்சால் போதும். ஓகேவா? செகண்ட் முக்கியமான ஸ்டெப், ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஸ்கீம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மோஸ்ட்லி யாருக்குன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருப்பாங்களே, நான் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ். கவர்மெண்ட் ஜாப் ஆஃபீஸர் 2 பிரிக்கலாம், நான் கெசட்டட் இருக்குல்ல. எப்பயுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் காசு வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் கிட்டேருந்து. யார், நான் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ். ஸோ அதை வாங்கிட்டு என்ன பண்ணலாம், நீ அப்புறமா ஃப்ரீயாக கட்டிக்கலாம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம். அந்த ப்ரொவிஷனை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க யாருக்கு, கெசட்டட் ஆஃபீஸர்ஸ்க்கும். அதை போட்டு பாருங்க, த ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஸ்கீம் திஸ் வாஸ் ஸோ ஃபார் அவைலபிள் ஃபார் நான் கெசட்டட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தான் ஆஸ் ஒன் டைம் மெஷர்ஸ். எதுக்கு, அந்த ஃபெஸ்டிவல் வரப்போது வீட்டில் செலவு இருக்கும், அப்போ முன்னாடியே வாங்கிட்டு அப்புறம் இஎம்ஐயில் கட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த அட்வான்ஸ் ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்கும், அந்த 10,000 ரூபாய் என்ன பண்ணிக்கலாம், கெசட்டட் ஆஃபீஸர்ஸும் முன்னாடியே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு செலவு பண்ணிவிடு. இப்போக்குள்ளே மார்ச் 2021க்குள்ளே நீ காசு அட்வான்ஸ்டாக வாங்கி செலவு பண்ணிவிடு. உனக்கு எல்லாம் என்ன கிடையாது, அந்த காசில் வட்டிலாம் கிடையாது, அப்புறம் கட்டிவிடு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், இந்த கேஷ் வவுச்சர் பார்த்தோமா. எஸ், ட்ராவல் காசு நீ என்ன பண்ணு, ஃப்ரீயாக வாங்கிட்டு செலவு பண்ணு. இதுக்கு கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சரை பூஸ்ட் பண்ணுறது கவர்மெண்ட் பண்ணுதா, இது அது என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ண சொல்கிறாங்க. 2021க்குள்ளே நீ அட்வான்ஸ் முன்னாடியே வாங்கிக்கோ, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை நீ இப்போ வாங்கிக்கோ, ஃபெஸ்டிவல் இல்லை தான் வாங்கிட்டு செலவு பண்ணு. அப்போது அக்டோபர் மாதம் எடுத்த 2 முக்கியமான மெஷர்ஸ் எதுக்குன்னா, கன்சியூமரோட எக்ஸ்பெண்டிச்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த 2 ஸ்டெப்ஸ் அக்டோபர் மாதம். ஒன்று, அந்த ட்ராவல் கன்செஷனை யூஸ் பண்ணி மக்களை வந்து செலவு பண்ண வைக்கிறது, அதுவே டேக்ஸ் கலெக்ட் ஆகுது. 12% மேலே இருக்கிற பொருள் தான் வாங்கணும். கரெக்டாக? அடுத்து இன்னொரு வந்து ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஸ்கீம். இது வழியாகவும் கன்சியூமருக்கு கையில் காசு கொடுத்து செலவு பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது, இது அக்டோபர் மாதம் எப்படி வந்து கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து சில பிளான்ஸ் கொடுத்தோ அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அதிகமாக்கிறதுக்கு சில பாயிண்ட் கொடுத்தாங்க. அதை பார்க்கலாம். மெஷர்ஸ் டு பூஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா புரியுதுல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல யாரை செலவு பண்ண சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு செலவு பண்ண சொல்லுது கன்சியூமரை எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாக்கிறதுக்கு பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே என்ன பண்ணணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக்கலாம். ஃபஸ்ட் லோன் கொடுத்துருவோம் உங்களுக்கு. எ ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆஃப் 50-year லோன் இஸ் பீங் இஷ்யூடு டு ஸ்டேட்ஸ் வித் ₹12,000 crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா லோன் வாங்கிக்கலாம். ஆனால் டோட்டலாக ஒட்டுமொத்த எல்லா ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்து எவ்வளோ காசு தான், 12,000 கோடி தான். அதில் 200 கோடி யாருக்கு போகுது, 8 நார்த் ஸ்டேட்ஸ் அவங்க வாங்கி செலவு பண்ணிடணும். எல்லாருக்கும் டெட்லைன் எது, மார்ச் 21, 2021. ஸோ ஃபுல் காசு கொடுத்துட மாட்டாங்க, 50% கொடுத்துருவாங்க. 50% காசு கொடுத்துட்டு நீ செலவு பண்ணி முடிச்சிட்டியா, செலவு பண்ணி முடிச்சா மிச்சத்தை வாங்கிக்கோ. ஆனால் காசு வந்து 2021 மார்ச்சுக்குள்ளே செலவு பண்ணி முடிச்சிடணும். அப்போ ஏன் புரியுதில்ல,
எஸ் அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண வைக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவு பண்ண வைக்குது. ஓகேவா, இது மெஷர்ஸ் டு பூஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஆத்ம நிர்பர் 1.0 பார்த்துட்டோம். இப்போ 2.0 பார்க்குறோம். 2.0ல் இது வரைக்கும் 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் பார்த்துட்ருக்கோம். மெஷர்ஸ் டு பூஸ்ட் தி கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு 2 ஸ்கீம் பார்த்தாச்சு. அடுத்து மெஷர்ஸ் டு பூஸ்ட் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் முக்கியம் தெரியல, கேபிட்டல் மீன்ஸ் என்னது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். கரெக்டாக. அடுத்து 450 கோடி யாருக்கு, உத்தரகாண்டுக்கும் ஹிமாச்சல் பிரதேஷ் இவங்களுக்கு கொடுத்தாச்சா, மிச்சம் எவ்வளோ காசு இருக்குது. எஸ் இதில் பாருங்க, இதில் 7000 கோடி எதுக்கு, ஃபார் ரிமைனிங் ஸ்டேட்ஸ். ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு 200 கோடி கொடுத்தாச்சா, ஒரு 450 கோடி உத்தரகாண்டு ஹிமாச்சல் கொடுத்தாச்சா. மிச்சம் இருக்கிற காசு என்ன பண்ணுங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் நம்ம ஃபினான்ஸில் படிச்சிருப்போம்ல, ஃபினான்ஸ் கமிஷன் அந்த டெவல்யூஷன் ஹாரிசான்டல் டெவல்யூஷன் படிச்சிருப்போம்ல, அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்துருங்க எந்த காசை, 7500 கோடியை. அடுத்து இன்னொரு 2000 கோடி இருக்குல்ல, இது என்ன பண்ணுங்கன்னா எந்த ஸ்டேட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிச்சோ, 4 அவுட் ஆஃப் 3 ரிஃபார்ம் எந்த கவர்மெண்ட் பண்ணிச்சோ அவங்களுக்கு காசு கொடுத்துருங்க. ஓகே, இந்த காசு என்ன பண்ணிடணும், நீங்கள் மார்ச் 2021 இன்வெஸ்ட் பண்ணிடணும், அதாவது செலவு பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டு. எதுக்கு, மெஷர்ஸ் டு பூஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஸ்டேட்ஸ். அடுத்து பார்க்க போகிறது சென்டர் பார்க்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பூஸ்ட் ஃபார் சென்டர். வழக்கமாக வந்து பட்ஜெட் நம்மளோட காசு, டோட்டல் பட்ஜெட் காசு போட்டுருப்பாங்க 4 லட்சம் கோடி. இதான் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட் 2020-21 பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டில் எக்ஸ்ட்ரா அலோகேஷன் கொஞ்சம் பண்ணிக்க, 25,000 கோடி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம்ல, எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ரி அலோகேஷன் படிச்சிருப்போம், அதான் இது. ஸோ இன்னும் ஒரு 25,000 கோடி எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டில் ஆட் பண்ணுறோம். எதுக்கு, ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். 2 எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல. எஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ சொல்ல, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறோம். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ரோடு, டிஃபென்ஸ், வாட்டர் சப்ளை, அர்பன் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி கேபிட்டலுக்கான செலவு பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இதில் மெயின் எய்ம் என்னது கவர்மெண்ட்டுக்கு, டு பூஸ்ட் தி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் கேபிட்டல். அதான் இம்பேக்ட்டு. புரிஞ்சில, இந்த 2.0ல் 2 திட்டம் தான். ஒன்று, கன்சியூமரோட டிமாண்டை பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எசன்ட் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் சும்மா உங்களுக்கே அது ப்ராக்டிக்கலாக தெரியுதா உங்களுக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணுற காசு எவ்வளோ, 12,000 கோடி இல்லை, ஜஸ்ட்டு மேட்ச் தான். 12,000 கோடின்னு ரொம்ப கம்மி எல்லா ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்து. கரெக்டாக. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நம்ம சிவில் சர்வீஸ் ஹஸ்பண்டாக பார்த்தாலே போதும். நம்ம ஹிந்து பேப்பர் மாதிரி மைண்டு தோணும், யோஜனா மாதிரி இருந்தால் போதும். இவ்வளோ காசு அலோகேட் பண்ணிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டிவாக கொடுத்தா போதும். ஆனால் எய்ம் புரிஞ்சுங்க, 1.0ல் என்ன எய்ம் பண்ணோம் கொடுத்தாச்சா. 2.0ல் 2 எய்ம். ஒன்று, கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சரை பூஸ்ட் பண்ணணும். செகண்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பூஸ்ட் பண்ணணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட் இதையும் பூஸ்ட் பண்ணணும், சென்ட்ரல் பூஸ்ட் பண்ணணும். ஸ்டேட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்ல. எஸ், ஒரு 12,000 கூட அப்படி பிரித்து கொடுத்தாங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதுவும் பண்ணுது. சரி, நானும் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் 25,000 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ மெயின் எய்ம் இஸ் டு பூஸ்டிங் தி கன்சியூமர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து போகலாம், ஆத்ம நிர்பர் பாயிண்ட் 3.0. ஆத்ம நிர்பர் பாரத் 3.0 நவம்பர் மாதம் இப்போ சொன்ன முக்கியமான ரிஃபார்ம்ஸ். சேம் பாயிண்ட் தான், முக்கியமான ரிஃபார்ம்ஸ் சொன்னாலும் சேம் தான். என்ன பண்ண போகிறாங்க, ஒரு லட்சம் கோடி காசை ஸ்டிமுலஸ் பண்ண போகிறாங்க. த சென்டர் ரோல்ஸ் அவுட் 1.19 lakh crore ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். அந்த காசு எது கலெக்ட் பண்ணுறாங்க அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஆத்ம நிர்பர் பாரத் ராக்ஸர் யோஜனா. மீனிங் புரியுதுல. அதை விட இந்த பாயிண்ட் முக்கியம், டு இன்சென்டிவைஸ் கிரியேஷன் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப் இந்த நவம்பர் மாதம் எடுத்த ஸ்டெப் யாருக்கு பெனிஃபிட்னா, எம்ப்ளாயர்ஸ்க்கு. எம்ப்ளாயர்ஸ்னால் யார், அதாவது வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா, நான் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன் ஒருத்தவங்களை, நான் தான் யார், எம்ப்ளாயர். அப்போ எம்ப்ளாயர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா அவர் என்ன பண்ண மாட்டார், வேலைக்கு ஆளை ரெக்ரூட் பண்ண மாட்டார்ல. அப்போ நான் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறேன். ஓகே, என்ன பண்ண போகிறேன்னா, நீ வந்து எம்ப்ளாயராக இருக்கியா, நீ வந்து ஒரு புது ஆள் நீ வந்து ஜாபில் ஆட் பண்ணிட்டேன்னா, வேலைவாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் வேலைவாய்ப்பு கூப்பிடுறீங்க அவங்களுக்கு நீ EPF கட்டணும்ல, ப்ராவிடென்ட் ஃபண்ட் கட்டணும்ல. அதில் 24% ப்ராவிடென்ட் ஃபண்ட் நானே கட்டிக்கிறேன். நானும் யார், கவர்மெண்ட் கட்டிக்கிறேன் சொல்கிறாங்க. பயன்படுத்தல. எப்பயுமே ஒரு எம்ப்ளாயர் யார் வேலைக்கு வச்சாலும் அந்த வேலைக்கு வைக்கிறாங்களே அவருக்கு EPF கட்டணும் மாதம். அந்த காசு நான் கட்டிடுறேன் 25%. அப்போ நீ வேலைக்கு ஆள் வச்சுக்கோ, உனக்கு சில டிஸ்கவுண்ட் இருக்குது, இந்த டிஸ்கவுண்ட் தான் சொல்கிறாங்க. அதான் ஆத்ம நிர்பர் பாரத் ராக்ஸர் யோஜனா. இதனோட மெயின் எய்ம் என்னது, டு இன்சென்டிவைஸ் தி கிரியேஷன் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட். நீ நியூ எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறேன்னா உனக்கு சில இன்சென்டிவைஸ் உண்டு. நான் இன்சென்டிவ் தரேன், 24% காசு கட்ட வேணாம் EPF. அந்த யார் வேலைக்கு சேர்க்குறியோ அவங்களுக்கு நான் கட்டிக்கிறேன். ஆனால் கண்டிஷன் இருக்குது, உன்னோட ஆஃபீஸில் 1000 பேருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களே எம்ப்ளாயீஸ் 1000 பேருக்குள்ளே இருந்தால் 24% நான் என்ன பண்ணிப்பேன், பேர் பண்ணிப்பேன். ஒருவேளை என்னோடய கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்குது, அதில் ஆஃபீஸ் வந்து 1000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு கம்பெனி, இதில் 1000 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, இதில் நீ புதுசாக ஒரு ஆளை ரெக்ரூட் பண்ண போகிறேன், வேலைக்கு வைக்க போகிறேன்.
இவருக்கு நான் கட்ட மாட்டேன். எவ்வளோ கட்டுவேன்? 12% தான் கட்டுவேன். டிஃப்ரென்ஸ் புரியுதுல? எஸ். இப்போ 1000 ஒரு கம்பெனி இருக்குது, அதில் 1000 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் புதுசாக வேலைக்கு நீ எடுத்துக்க போகிறேன்னா நான் 24% கட்டிடுறேன் EPF. அதுவே 1000 பேருக்கு மேலே ஏற்கனவே ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய கம்பெனியாக இருக்குது, நான் அவ்வளோ கட்ட மாட்டேன், 12% தான் கட்டுவேன். ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது. புரிச்சுல? அட் தி சேம் டைம் நீ வேலைக்கு ஆள் வைக்கிறல்ல, அவங்களோட சம்பளம் வந்து 15,000 தான் இருக்கணும், அது கீழே தான் இருக்கணும். ஏன்னா நீ வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சம்பளம் இருக்கிற ஒரு ஆளுக்கு EPF கட்டுவேன், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் கிளாஸ் ஆகிடும்ல, அதிகமான EPF கட்ட கிளாஸில். ஸோ அப்போ நான் EPFல ஒரு இன்சென்டிவ்ஸ் தரேன். ஆனால் கண்டிஷன் இருக்குது, உன்னோட கம்பெனி 1000 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனியாக இருக்கணும். அட் தி சேம் டைம் நீ ஆளுக்கு வேலைக்கு போகிறல, அவங்க சம்பளம் 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்போ 15,000 ரூபாய் யார் சம்பளம் வாங்குவாங்க? காமன் பீப்புள் வாங்குவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வேலை கொடுத்தா ஓகே, ஐம் ரெடி. இது ஃபஸ்ட்டு. இது என்னது? ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கார் யோஜனா. செகண்ட் பாருங்களேன், கரீப் கல்யாண் ரோஜ்கார் யோஜனா. அதுக்கு காசு அலோகேட் பண்ணுறது 20,000 கோடி எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த படிங்களேன், இந்த ஸ்கீம் டார்கெட்ஸ் மைக்ரண்ட் லேபரர்ஸ். அது ஓகே, ஏன்னா நேட்டிவ் திரும்புவாங்க, அப்போ அங்கே வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. பட் இட் இன்டகிரேட்ஸ் தி நரேகா ஸ்கீம் அண்டு கிராமின் சதக் யோஜனா. பாயிண்ட் போட்டில் இந்த 20,000 கோடி வந்து எக்ஸ்ட்ரா காசு எதுக்குன்னா இந்த ஸ்கீம் நினைப்போம், இல்லை இந்த 3 ஸ்கீம்ஸ்க்கேற்றே வந்து 20,000 கோடி தான். ஓகே, ஜஸ்ட்டு வந்து கணக்காட்டுறது தான். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம்ல, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் எவ்வளோ காசு அலோகேட் பண்ணியிருந்தாலும் பர்சன்டேஜ் காசு என்ன பார்த்தோம், நம்ம லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகம், கரெக்டாக எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம். இந்த வருஷம் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மின்னு ஃபஸ்ட்டு டேட்டா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீடியோவில்? எஸ். அப்போ வந்து கணக்காட்டுறாங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணி கணக்காட்டுறது தான். ஓகேவா? ஃபர்டிலைசர் சப்சிடி ருபீஸ் 65,000 கோடி. பாயிண்ட் புரியுதுல? ஃபர்டிலைசருக்கும் ஆட் பண்ணுறாங்க, எதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க? ஆத்மநிர்பர் ஆட் பண்ணுறாங்க. இந்த ஜென்ரலாக தரது தான் இது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணி இதில் காசு கணக்காட்டுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு கண்டிப்பாக காசு இருக்காதுல்ல. ஏன்னா கவர்மெண்ட் ரெவன்யூ குறைஞ்சி, ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்த்தோம், கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரெவன்யூ குறைஞ்சி போச்சு. அப்போ கண்டிப்பாக காசு அலோகேட் பண்ணவே முடியாது. அப்போ வழக்கமாக பண்ணுற விஷயத்தை ஆட் பண்ணி இந்த பேரில் கத்துறாங்க 3.0ல். ஓகே. ஸோ ஃபர்டிலைசர் சப்சிடிக்கு 65,000 கோடி அலோகேட் பண்ணுறாங்க ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஃபார்மர்ஸ். அடுத்து ஈக்விட்டி இன்ஃபியூஷன் டு நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். அடுத்து PMAO யோஜனா, அதுக்கு ஒரு 18,000 கோடி. அடுத்து இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் ஃபார் டெவலப்பர்ஸ் அண்ட் ஹோம் பயர்ஸ். இந்த பாயிண்ட் மீனிங் பண்ணுறதுல, இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்கும், சர்க்கிள் ரேட் இருக்குல்ல. அதாவது இப்போ ஒரு இந்த லேண்டு வாங்க போகிற வச்சுக்கலாம், இந்த லேண்டோ இல்லை வீடோ வச்சுக்கலாம். இதோட ரேட் இருக்குல்ல, இதோட ரேட்டு வந்து 10 லட்சம் வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் சம்டைம்ஸ் எப்பயுமே லேண்டோட விலை என்ன இருக்கும், வருஷம் அதிகமாகிட்டே இருக்குமா? 10 லட்சம் இருக்குன்னா அடுத்த வருஷம் 11 லட்சம் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது குறைஞ்சி போச்சு வச்சுக்கலாம், 8 லட்சமாக குறைஞ்சி போச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வாங்குவோம்ல. எஸ். அப்போ உனக்கு லாபம் எவ்வளோ? 2 லட்சம் இல்லை? எஸ். அப்போ நீ ஒரு லேண்டை நீ கம்மி விலையில் வாங்கினா, அதாவது சர்க்கிள் ரேட், இந்த 10 லட்சம் சர்க்கிள் ரேட், இதை விட கம்மி விலையில் வாங்கினா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது உனக்கு ப்ராஃபிட் மாதிரி தானே. அந்த ப்ராஃபிட்டுக்கு கவர்மெண்ட் டேக்ஸ் போடும், இன்கம் டேக்ஸ் மாதிரி டேக்ஸ் போடும். ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, COVID-19 டைமா யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீடு வாங்குங்க, இந்த ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸ் ப்ராஃபிட், அதில் நாங்கள் ஒரு 10% ரிலீஃப் பண்ணிக்கிறோம். இப்போ 10லேருந்து என்ன ஆகிட்டாங்க, 20% ஆகிட்டாங்க. பாயிண்ட் புரியுதுல? இப்போது நம்ம எய்ம் என்னது, மக்கள் செலவு பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ ஒருத்தன் கிரவுண்டு வாங்க ஆசைப்பட்றாங்க வச்சுக்கலாம், இல்லை ஒரு லேண்ட் வாங்க ஆசைப்பட்றாங்க. என்ன யோசிப்பாங்க, COVID-19 டைமு தேவையில்லை, வாங்க வேணாம் நினைப்பாங்க, காசு கையில் நினைப்பாங்க. ஆனால் இந்த டைமில் லேண்ட் ரேட்டு குறைஞ்சிருக்கு வச்சுக்கங்களேன், ஆசை வரும்ல, காசு கம்மியாக இருக்க ரேட்டு, அப்போ வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம் தோணும். அதுக்கேற்ற மாதிரியே நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க, இந்த லேண்டு 10 லட்சமா, நீ கண்டிப்பாக 8 லட்ச ரூபா தான் இருக்கும், ரேட்டு குறைஞ்சிருக்கும். அதேமாதிரி இந்த ரேட்டுக்கு வழக்கமாக அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு 2 லட்சம் லாபம் தானே, அதுக்கு நாங்கள் வழக்கமாக டேக்ஸ் போடுவோம்ல, அந்த டேக்ஸை குறைச்சிக்கிறோம். 20% அதில் இன்சென்டிவ் உண்டு, கட்ட தேவையில்லை. இப்போ உங்களோட டேக்ஸ் 100 ரூபானா அதில் 20% மைனஸ் பண்ணிவிட்டு மிச்ச காசு கட்டுங்க, பூஸ்டப் பண்ணுறாங்க. ஓகே. இதெல்லாம் என்ன மெஷர்ஸ், 3.0 எடுத்த மெஷர்ஸ். அடுத்து பாருங்கள், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். மீனிங் போகிறதுல ஒரு 10 முக்கியமான ப்ரொடக்ஷன் பண்ணுற செக்டர்ஸ், 10 கீ மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், இன்க்ளூட் டெலிகாம், ஆட்டோமொபைல்ஸ், ஃபார்மாசிட்டிக்கல்ஸ், அவங்கள சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்சென்டிவ் தரும் கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், அந்த COVID-19 வேக்சின் உற்பத்தி பண்ணுவாங்களே, அதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணால் அதுக்கு காசு அலோகேட் பண்ணுறாங்க. இதெல்லாமே எதில் வருது, 3.0 வருது. அடுத்து பாருங்கள், 3000 கோடி ஃபார் எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அந்த பேங்க்குக்கு ஒரு 3000 கோடி காசு தருது கவர்மெண்ட். எதுக்கு, எக்ஸ்போர்ட்டர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து லைன் ஆஃப் கிரெடிட் ஸ்கீம். அடுத்து பாருங்கள், ஏற்கனவே பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு அந்த MSMEக்கு ஒரு 3 லட்சம் கோடி வந்து கவர்மெண்ட் காசு தருது. அதாவது காசு தரல, பேங்க்கில் வந்து தர சொல்லிச்சுல, நான் அந்த 3 லட்சம் கோடி காசுக்கு நான் கேரண்டி சொல்லிச்சுல, அது 2.0 எமர்ஜென்சி கிரெடிட் லிக்விடிட்டி கேரண்டி ஸ்கீம். ஃபஸ்ட்டு ஒரு கேரண்டி கொடுத்துச்சுல, ரெண்டாவது கேரண்டி 2.0. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க,
எப்படி எம்எஸ்எம்இ வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு கடன் கொடுங்க பத்திரம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு கவர்மெண்ட் இருந்துச்சா, அதே மாதிரி பனலைஸ் பண்ணி ஒரு கமிட்டி வந்துச்சு. நான் கமிட்டி பேர் இங்கே போட்டு நான் காட்டுறேன். இந்த காமத் பேனல் 2000 அதான் அக்டோபர் மாதம் என்ன பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க எத்தனை செக்டர்ஸ் வந்து இப்போ எம்எஸ்எம்இ செக்டர் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. அது மாதிரி இந்தியாவில் ஒரு 26 செக்டர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. ஹெல்த்லேருந்து ஏவியேஷன், பவர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டீல், ரோடு, ஆட்டோ, அப்புறம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ரியல் எஸ்டேட். அது மாதிரி இந்த 26 ஸ்ட்ரெஸ் செக்டார்ஸுக்கு என்ன பண்ணலாம், கேரண்டி தரலாம். 3.2 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 1.0ல் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம், 2.0லையும் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். 3.0ல் எம்ப்ளாயர்ஸ்க்கு பெனிஃபிட்டு, அப்புறம் ஒவ்வொரு செக்டாரில் அந்த காமத் கமிட்டி என்ன பண்ணுது, யார் ஸ்ட்ரெஸ் செக்டாரோ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், லோன் தரலாம். இந்த நிறைய விஷயம் பார்த்தோம்ல. அந்த இப்போ நவம்பர் மாதம் எடுத்த 3.0 ஸ்டெப்பு என்ன தான், ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் தான். 1.5 லட்சம் கோடி காசு தராங்க ஒவ்வொரு செக்டார்ஸ்க்காக. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே டீட்டெயிலாக படிக்க முடியாது. நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த ஆத்ம நிர்பர் பாரத் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஏன் அது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட், அந்த பாயிண்ட் அது எஃபெக்டிவாக இருக்கா, அப்படி எஃபெக்டிவாக இல்லைன்னா என்ன பண்ணலாம், அதை பார்க்கலாம். பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியான பாயிண்ட்ஸ் தான். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆத்ம நிர்பர் பாரத் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம், அது மெயின் எய்மே இந்தியாவை செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும். அந்த ஒரு பாயிண்ட்டில் தான் ஆத்ம நிர்பரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்தியாவை ஏன் செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும், அதுக்கான எல்லா காரணமும் ஆத்ம நிர்பராக இருக்குது. ஸோ நம்ம ஆத்ம நிர்பரை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம மற்ற கண்ட்ரீஸ் மேலே இருக்கிற டிபெண்டன்ஸ் குறைஞ்சிரும்ல. த டிபெண்டன்ஸ் ஆன் அதர் கண்ட்ரீஸ் இன்க்ரீசஸ் தி வல்னரபிலிட்டிஸ் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். கரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டுருப்போம். இப்போ எமர்ஜென்சி டைமில் ஈவன் ஒரு சைல்டுக்கு தேவையான முக்கியமான விஷயம் கூட நம்ம இம்போர்ட் பண்ணிட்டுருப்போம். அப்போ அது குறையுது எப்போது ஆத்ம நிர்பரை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால். அடுத்து பாருங்கள், என்ஷூரிங் தி ஃபாஸ்டர் போஸ்ட் COVID-19 ரிகவரி. கரெக்டு தானே? COVID-19லேருந்து நம்ம உடனே ரிகவரி பண்ணோன்னா நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இருந்தால் சீக்கிரம் ரிகவரி பண்ணி விட முடியும். அப்போ ஆத்ம நிர்பர் பாயிண்டில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது, சீக்கிரமான இந்த இம்யூனிட்டி ஆக்ஷனில் பார்த்தோம்ல, அதுக்கான ஸ்டெப்ஸ் தானே. எஸ், அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பாருங்கள், பெட்டர் கேப்பபிலிட்டி டு டீல் வித் தி கிரைசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாஸ் டிபெண்டன்சி ஆன் PPE இம்போர்ட்ஸ், டெஸ்டிங் கிட் இம்போர்ட்ஸ், இது எல்லாமே எங்கேருந்து வருது, இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இது எல்லாமே சரியாயிடும் எப்போது இந்தியா வந்து ஆத்ம நிர்பராக மாறிடுச்சுன்னா. ஆத்ம நிர்பர் ஸ்கீமை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணால். அடுத்தது முக்கியமானது ஸ்ட்ரென்தனிங் தி ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன். மீனிங் பொறுத்தல எக்ஸாம்பிள், ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் வந்து எமர்ஜென்சி டைமில் பாகிஸ்தான் கிட்டேருந்து வாங்கணும். நம்ம எனிமி கண்ட்ரி தரமாட்டாங்க, நம்ம வீக் ஆகிடுவோம். அப்போது நாம் வந்து ஆத்ம நிர்பராக மாறும்போது ஆத்ம நிர்பர் பாயிண்ட்ஸ்லாம் அந்த 5 பில்லர்ஸையும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷன் ஸ்ட்ராங் ஆகும். கரெக்டாக? எக்ஸாம்பிள், எ லாட் ஆஃப் இம்போர்ட் டிபெண்டன்சி ஆன் சைனா இஸ் இன் க்ரூஷியல் செக்டர் லைக் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ். மெடிசன்ஸை நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம், சைனா கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். அது மெடிசனை உற்பத்தி பண்ணுறதுக்கான இன்புட்ஸ். அப்போது ஒய் ஆத்ம நிர்பர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பொறுத்தல. எஸ், அது நம்ம இந்தியாவோட செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றும், மற்ற கண்ட்ரியோட டிபெண்டன்ஸை குறைக்கும், சீக்கிரமாக எக்கனாமி ரிகவரி பண்ண ஹெல்ப் பண்ணும், க்ரைசிஸை இன்னும் பெட்டராக கேவல் பண்ணும். எக்ஸாம்பிள், நம்மளோட அந்த 5 பிளேஸில் பார்த்தோம்ல, டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ் பண்ணுவோம்ல சிஸ்டமை, அப்போ நம்மளோட க்ரைசிஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதோட ஆத்ம நிர்பர் பாயிண்ட்ஸில் இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே சமயத்தில் இந்த ஆத்ம நிர்பர் பாயிண்ட்டில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். லிமிடேஷன்ஸ் பார்த்தோன்னா 3 பாயிண்ட் சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, எவ்வளோ காசு பார்த்தோம், 20 லட்சம் கோடி பார்த்தோம், அப்புறம் காசு ஒரு 12 லட்சம் 12,000 கோடி பார்த்தோம். கரெக்டாக? ஆனால் கவர்மெண்ட் உண்மையாக செலவு பண்ண காசு எல்லாம் பார்த்தா 1% ஆஃப் GDP தான், அதாவது 2 லட்சம் கோடி தான். ஓகே, 20 லட்சம் கோடி கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுற காசு வந்து 10% ஆஃப் GDPன்னு பார்த்தோம்ல. கவர்மெண்ட் அனுப்புகிற ஸ்டிமுலஸ், ஃபிஸ்கல் காசு அனுப்புகிற ஸ்டிமுலஸ் 10% GDP பார்த்தோம்ல, அவ்வளோ கிடையாது. ஒன்லி 1% ஆஃப் GDP தான் கவர்மெண்ட் உண்மையாகவே காசு எக்ஸ்பெண்ட் பண்ணிச்சிருக்கு. The actual government expenditure in this Atma Nirbhar Bharat Abhiyan is just 1% of GDP, not 10%. புரியுதுல? அப்போ அந்த 9% எங்கேருந்து போகுது காசு, பேங்க்ஸ் மேலே பர்டன் போடுறாங்க. கரெக்டாக? எஸ், அப்போ பேங்க்கு தான் என்ன பண்ணுது, லோன் தருது தவிர கவர்மெண்ட் அலோகேட் பண்ண காசு 1% தான். கவர்மெண்ட் தன்னோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்த காசு கொடுத்த 1% தான். மிச்சம் 9% பர்டன் யார்கிட்ட இருந்து போயிருக்கு, பேங்க் லோன் தருது. ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ், கவர்மெண்ட் எப்போயுமே எப்போ எக்கனாமி ஸ்லோடவுன் ஆகுதோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணலை. அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும் போது எக்கனாமி பூஸ்ட் ஆகாது. கரெக்டாக? கணக்காட்டில் மக்களை கூல் பண்ணிக்கலாம். நமக்கு இவ்வளோ இன்சென்டிவ் இருக்குது, கடன் வாங்கி லோன் வாங்கிக்கலாம், பரவாயில்ல நமக்கு லோன் கொடுத்துட்டாங்க ஈஸியாக, வழக்கமாக லோன் ப்ரொசீஜர் ரொம்ப கஷ்டம், ஈஸியாக கொடுத்துட்டாங்க, நம்மளை கூல் பண்ணிக்கலாம். ஆனால் ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, இப்போ லாஸ்ட் இயரை விட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. அப்போ அந்த ஃபேக்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுதுல உங்களுக்கு, ஒரு ஃபேக்ட் தான் ப்ளே பண்ணுது. அப்போது யாருக்கு பர்டன் அதிகமாக வருது, பேங்க்ஸ்க்குள்ள. செகண்ட் பாயிண்ட் அதுதான். ஏற்கனவே கடன் 5 வருஷமாக பார்த்துட்ருக்கோம், NPS அதிகமாகிட்டே இருக்குது. வராத கடன் பேங்க் அதிகமாக சில பேங்க் மூடப்படுது, வீக் ஆகுது, NPS அதிகமாகிட்டு இருக்குது. RBI ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்
உருவாக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளோட ஜிடிபியில் ஒரு 9% ஆஃப் காசு எங்கே போகுது, பேங்க் எடுத்து காசு கடன் தர போகுதுன்னா பேங்க் ஏற்கனவே என்பி அதிகமாக இருக்குது, இன்னும் அதிகமாகிடும்ல. எஸ், the banks are already going through the large NPS challenges. இன்னும் அதை பேர்டன் அதிகமாக்குறேன். இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ், செகண்டு பேங்க் பேர்டன், மூணாவது என்ன இருக்கும் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா எம்ப்ளாய்மெண்ட் தானே. நம்ம இவ்வளோ சுற்றி பார்த்தோம்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தர்றது எதுவுமே பார்க்கல எக்ஸப்ட் நரேகா ஸ்கீம். அந்த 100 நாள் வேலை திட்டம், அதாவது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வில்லேஜுக்கு போவாங்க, அப்போ வேலைவாய்ப்பு அதிகமாக தேவைப்படும், நிறைய பேர் வேலை தரலாம், அப்போ அது கலெக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர ரியாலிட்டியாக கவர்மெண்ட் என்ன பண்ணல, வேலைவாய்ப்பு உருவாக்கவே இல்லை. எல்லா கடைகளும் மூடப்பட்டுச்சு. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணியிருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணல. அதான் 3 நெகட்டிவ். காசு அலோகேட் பண்ணல, பேங்க்ஸுக்கு போர்டன் அதிகம், அட் த சேம் டைம் எம்ப்ளாய்மெண்ட் உடனே இமீடியட்டாக வாட் இஸ் இமீடியட் ஆக்ஷன், ஒரு ஆளை வந்து பாவட்டிலேருந்து வெளியே எடுக்கணும், வாட் இஸ் இமீடியட் ஆக்ஷன், வேலை கொடுத்துருந்தோம் தானே, அந்த இமீடியட் ஆக்ஷனை பண்ணல. இது 3 முக்கியமான நெகட்டிவ். அப்போ ரியாலிட்டியை நம்ம வந்து ஆத்ம நிர்பரை எப்படி அச்சீவ் பண்ணலாம், அதுக்கான வே ஃபார்வர்ட். அதுக்கு முன்னாடி தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, 3 நெகட்டிவ்ஸில் தேர்ட் பாயிண்ட் லேக் ஆஃப் இமீடியட் சப்போர்ட் பார்த்தோமா, வாஸ் ரெக்கார்ட் பை ஸ்பெஷலி வெரி வல்னரபிள் குரூப்ஸ் லைக் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், இன்ஃபார்மல் செக்டர்ஸ். அதாவது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணல, அந்த பாயிண்ட் இது லேக் ஆஃப் இமீடியட் சப்போர்ட் பண்ணல. இந்த ஆத்ம நிர்பர் தரல, எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கல. அப்போ எப்படி வந்து உண்மையாகவே இந்தியாவை ஆத்ம நிர்பர் கண்ட்ரியாக மாற்ற முடியும்? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சவுத் கொரியா, சைனா, ஜப்பான் கிட்டேருந்து லெசன் லேர்ன் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டரை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணாங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்க, அந்த கண்ட்ரீஸ்லாம் R&D ஒர்க் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், R&D ஒர்க்குக்கு அதிகமான ரிசர்ச்சுக்கு காசு அலோகேட் பண்ணணும். பாயிண்ட் போகிறதுல எஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்தியா ஆத்ம நிர்பராக மாறணும்னா, நம்ம இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸ் ஆத்ம நிர்பராக மாற்றணும். மேனுஃபேக்சரிங் செக்டர் அதிகமாக என்ன டெவலப் ஆகணும். அப்போ அதுக்கு we have to learn the examples from ஜப்பான், சவுத் கொரியா, தைவான், சிங்கப்பூர். கரெக்டாக? எஸ். நம்ம R&D ஒர்க் பண்ணோம். 1990s முன்னாடி வரைக்கும் நிறையா அந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸே வந்து R&D ஒர்க் பண்ணுச்சு. ஆனால் 1990க்கு அப்புறம் அந்த லிபரலைசேஷன் வந்துச்சுல, அதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம அதை விட்டாச்சு. அதை ஓகேவா, இங்கே போட்டு பாருங்க, இன்வெஸ்ட், அப்கிரேட் அண்ட் ரீஓரியன்ட் தி PSUs. பப்ளிக் செக்டர் யூனிட்டை நம்ம என்ன பண்ணணும், அப்படி அப்கிரேட் பண்ணணும். அட் த சேம் டைம் 1990க்கு அப்புறம் லிபரலைசேஷன் மாறினதால் நம்ம ப்ரைவேட் செக்டரையும் R&D ஒர்க்குக்கு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ரேம்ப் அப் தி முக்கியமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபார் ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட். இதெல்லாம் எதுக்கு எதிரும் தெரியல, வே ஃபார்வர்ட். ஆத்ம நிர்பர் பாரத் என்ன எஃபெக்டிவ் ஏற்படுத்தி கேட்பாங்க, பாசிட்டிவ் எஃபெக்ட் கேட்பாங்க. பாசிட்டிவ் எஃபெக்ட்லாம் நீங்கள் எழுதிருக்கலாம். அதில் நெகட்டிவ் என்ன கேட்டால் நெகட்டிவ் எழுதிருக்கலாம். வேறு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் கேட்டால் இப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம், R&D ஒர்க் பண்ணலாம். அப்புறம் பப்ளிக் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரைவேட் செக்டரை R&D ஒர்க்கில் ஆட் பண்ணலாம். முக்கியமான ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட். இது கூடவே we have to focus on rural infrastructure, sustainable development. At the same time இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட்டாக மாற்றணும். எக்ஸாம்பிள் சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ், அடுத்து லீகல் சிஸ்டம், ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ், அர்பன் ரிஃபார்ம்ஸ், எல்லாத்தையும் எழுத வேண்டியதான். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் ரிஃபார்ம்ஸ் தேவை, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் தேவை. அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கெங்கெல்லாம் ரிஃபார்ம் தேவை, சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம் தேவை, லீகல் சிஸ்டமில், ஃபினான்ஷியலில், அர்பன். ஃபினான்ஷியலாக புரியுதுல, எஸ். அதாவது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு ஒன்று அதிகமாக கிரெடிட் பண்ணும். அதாவது ரைசிங் தி கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ இன்னும் அதிகமாக்கணும். ஜிடிபி ஒரு நமக்கு 100 ரூபா கவர்மெண்ட் லாபம் வருதுன்னா, மக்கள் கையில் காசை வந்து அதிகமாக காசு போக வைக்கணும், கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ அதிகமாக்கணும். ஓகேவா? ஸோ அதர் கோர் ஏரியாஸ் ரிஃபார்ம்ஸ் விச் மே கம் அண்டர் தி ஆத்ம நிர்பர். இதெல்லாம் வந்தால் என்ன இம்ப்ரூவ் ஆகலாம். எக்ஸாம்பிள் ரிஃபார்ம்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸ். அண்ட் archaic rigid system is unable to deal with the need of 21st century. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம 21st centuryக்கு ஏற்ற மாதிரி சிவில் சர்வீஸ் சர்வெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், digitization of records using the online applications, rationalize the government bodies, but a lot still need to be done. ஓகே, அதே மாதிரி லீகல் சிஸ்டம் என்ன பண்ணணும், ரிஃபார்ம் பண்ணணும். வித்தவுட் ப்ராப்பர் கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கரெக்டாக இருக்காது. அப்போ நம்ம லீகல் சிஸ்டமை ஸ்ட்ராங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ராக்சுவல் எப்போ வந்து உள்ளே வரலாம், எப்படி எக்ஸிட் ஆகலாம், அதெல்லாம் என்ன ஈஸியாகிடும், பிஸ்னஸ் டெவலப் ஆகும், எக்கானமி பூஸ்ட் ஆகும். அடுத்த பாயிண்ட் கீழே இருக்குது, ரூரல் ரிஃபார்ம்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவிங் தி இம்ப்ளிமெண்டேஷன். இந்த பாயிண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, கவர்னன்ஸில் பார்த்தோம்ல, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகணும். நான் கூட சொன்னால எந்த கொஸ்டின் வந்தாலும் இந்த பாயிண்ட் எதிர்க்கலாம். வே ஃபார்வர்டில் எப்படி வந்து ரூரல் ரிஃபார்ம் பண்ணலாமோ, அர்பன் ரிஃபார்ம் பண்ணலாமோ, அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். While the government has announced the substantial fiscal and monetary supports, but this impact will be positive only ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான். ஓகே, முடிஞ்சு போச்சு. கன்க்ளூஷன் பண்ணலாம். லைக் தி 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், COVID-19 என்ன பண்ணுது, ஒரு சான்ஸ் தருது, ஆப்பர்ச்சுனிட்டி தருது. 1991 எப்படி நம்ம ரிஃபார்ம்ஸ் பண்ணமோ அதே மாதிரி COVID-19 சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பயங்கர ரிஃபார்ம் பண்ணலாம். கோர் இஷ்யூஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு பண்ண முடியும்.
எழுத வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒய் ஆத்ம நிர்பர் பாரத் படிங்க, அதில் முக்கியமான எய்ம் படிங்க, பில்லர்ஸ் படிங்க, எக்ஸ்ட்ரா முக்கியமான அந்த 5 மேஜர் ரிஃபார்ம் பாருங்கள். 1.0 2.0 டீட்டெயிலாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2.0னா உங்களுக்கு தெரியணும் எந்த காலத்தில் பண்ணாங்க, அதில் முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் பாசிட்டிவ்ஸ் என்ன பார்த்துடணும், நெகட்டிவ்ஸ் என்ன எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்த்துட்டு ஒரு ஹிண்ட் எடுத்துக்க நான் கொஸ்டின் தரேன் அடுத்ததில். ஓகேவா?